முதலாவது வசனம் வந்து எபிரேயரோட நம்ம கடைசியா முடிச்சோம். கரெக்டா? எபிரேயர் 12:1 வர நம்ம முடிச்சோம். சரி. ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு சின்ன ரீகேப் மாரி பண்றேன். உங்க எல்லாருக்கும் எந்த அளவுக்கு புரியுதுன்னு சொல்லி நீங்க பாருங்க. என்னதுன்னா, நம்ம சபையின் அழைப்பு நம்ம ஆரம்பிக்கும்போது வந்து நம்ம வந்து பாயிண்ட் டு பாயிண்ட் நம்ம வந்து பார்த்தோம். ஓகே. எவ்வாறு சபையின் அழைப்பு இருக்கிறது என்று நம்ம ஒண்ணு ஒண்ணா பார்த்தோம். அதுல முதலாவது நம்ம பார்த்த விஷயம் என்னதுன்னா, சபைன்னா என்னது? சபை எப்படிப்பட்டவங்க? அதுல யார் வராங்க? எப்ப தொடங்குச்சு? அதெல்லாம் பார்த்தோம். சபை சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா, கிறிஸ்து அவர் தான் ஆரம்பிச்சாரு. கிறிஸ்தவர்கள் தான் சபை மக்கள் சொல்லி பார்க்கிறோம். ஓகே. அவங்க ஜலத்தினாலும், ஆவியினாலும் பிறந்த மக்களா இருக்காங்க. ஓகே. ஜலத்தினால ஏற்கனவே ஞானஸ்தானம் பெற்ற மக்கள். எப்போ ஆவியினால பெற்றாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு பெந்தைக்கோஸ்தே நாள்ல தான் வந்து பெறுறாங்க. அதுதான் வந்து இயேசு கிறிஸ்து கூட 40 நாள்ல பரலோகம் போறதுக்கு முன்னாடி கூட என்ன சொல்றாரு? நான் நான் இன்னும் கொஞ்ச நாள்ல தேவன் என்ன பண்ணுவாரு? பிதா ஆவியினாலே உங்கள ஞானஸ்தானம் கொடுப்பார் சொல்லி பார்க்கிறோம். ஓகே. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல நம்ம பார்த்தோம். 4, 5ல. ஓகே. அதனால நீங்க எருசலேம்ல வந்து காத்திருங்க சொல்லி சொல்றாரு. அதே போல பெந்தைக்கோஸ்து நாள்ல வந்துச்சு. அப்போ ஆவியினாலே அவங்கள அபிஷேகம் பண்ணப்பட்டு அவங்க ஞானஸ்தானம் பெற்றார்கள் சொல்லி பார்க்கிறோம். ஓகே. அப்ப தொடங்கின சபை எப்ப முடிவடையுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகையில தான் முடிவடையுது சொல்லி பார்க்கிறோம். ஓகே. செகண்ட் கம்மிங்ல தான். சோ இந்த கேப்ல தான் வந்து சபையின் அழைப்பு இருக்கு. இது பழைய ஏற்பாட்டு விசுவாச வீரர்களா இருக்கட்டும், இல்ல நீதிமான்களா இருக்கட்டும், எல்லாருமே ஆசைப்பட்டாங்க கேட்கறதுக்காக, உள்ள நுழையறதுக்காக, பார்க்கறதுக்காக என்ன செய்யப்படுது சொல்றத. ஆனா அவங்களுக்கும் அருளப்படவில்லை, உங்களுக்கும் அருளப்பட்டிருக்கு சொல்றத நம்ம 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல வேற நம்ம பார்த்தோம். ஓகே. அவங்க தேடி இந்த காலத்தையும், நேரத்தையும் கண்டுபிடிச்சிருந்தது. இது அவங்களுக்கும் சொல்லப்படாதபடிக்கு இயேசு கிறிஸ்து பின்வரும் மகிமைய அந்த காலத்துல சொல்லப்படுற ஒரு காரியமா இருக்கு சொல்லி பார்க்கிறோம். சோ இது ஸ்பெசிபிக்கா இந்த பீரியட் ஆஃப் டைம்ல இருக்கிற மக்களுக்கு ஒரு அழைப்பு. அந்த அழைப்பு என்னது? பரம அழைப்பு. தேவன் மனிதர்களை படைத்த நோக்கம் என்று இந்த பூமியை ஆண்டு கொள்றதுக்கான ஒரு நோக்கம். ஆனா இதுல வந்து இந்த சாத்தானோ இல்ல தேவ தூதர்களோ வந்து முன்னாடி ஃபர்ஸ்ட் முதலாம் ஆரம்பத்துல ஆதியாமத்துல பாத்தீங்கன்னா அதை ஆண்டு கொள்றதுக்கு மனுஷனை தள்ளிட்டு ஆளுகை இருந்த மனுஷனை தள்ளிட்டு அவங்க வந்து ஆளுகையை பெற்றுக்கொண்டாங்க. யாருன்னா சாத்தானும் அவன் தூதர்களும் பெற்றுக்கொண்டாங்க. அதே நேரத்துல அந்த பாவம் செய்த தூதர்கள் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல இந்த மனித குலத்தை வந்து அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டாங்க. சோ என்ன பண்றாரு தேவன் வந்து அந்த இனி வரும் உலகத்தை வந்து தேவதூதர்கள் கையில ஒப்பு கொடுக்க போறது கிடையாது. அது முழுக்க முழுக்க பூமியில இருந்து எடுக்கப்பட்ட சபை மக்களுக்கு தான் கொடுக்கப்படுது சொல்லி கொடுக்குறோம். அதனாலதான் கிறிஸ்துவனை சேர்ந்து அவங்க என்ன பண்றாங்க? அரசாட்சி பண்றாங்க. என்றென்றைக்கும் இந்த பூமியின் அதிகாரம் யாருகிட்ட கொடுக்கப்படும்? இந்த கிறிஸ்துவங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்றதுதான் நம்ம தானியேல் 7ஆம் அதிகாரத்துல நம்ம படிக்கிறோம். ஓகே. சோ அப்படி பார்க்கும்போது அதனால தேவன் என்ன பண்றாரு? அவங்களுக்கு இயேசு கிறிஸ்து கூடயே வந்து போய் உட்கார வைக்கிறார். ஓகே. அவருடைய சிங்காசனத்துக்கு பக்கத்திலேயே வந்து பண்றாங்க. வலது பக்கத்திலே இயேசு கிறிஸ்து உட்கார்ந்திருக்கார். அந்த சிங்காசனத்திலேயே கூட யார் இருக்காங்க? சபை இருக்காங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த அளவுக்கு உயர் பயங்கர ஹையஸ்ட் அந்த ரிவார்டு வந்து தேவன் வந்து சபை மக்களுக்கு கொடுக்குறாரு சொல்லி பார்க்கிறோம். அவங்க ஏன்னா கிறிஸ்துவுடனே வந்து உடன் பங்காளியா இருக்காங்க. கிறிஸ்துவின் சரீரமா இருக்காங்க. கிறிஸ்து தலையா இருக்காரு சொல்லி பார்க்கிறோம். ஓகே. சோ இந்த எல்லா காரியங்களும் ரிவார்டுல இருக்கு சொல்லி பார்க்கிறோம். இப்போ எப்ப தொடங்குச்சு எல்லாமே பார்த்துட்டோம். இப்ப தேவன் என்ன பண்றாருன்னா முன்குறித்த மக்களை ஓகே சர்டன் பீப்புள் ஓகே சூசன் பீப்புள் அவங்கள வந்து தேவன் வந்து ஏற்ற வேலையில அந்த அப்பாயிண்டட் டைம்ல ஓகே அவர் வந்து அழைக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். ஓகே எவர்களை ஃபோர்னியூ முன்னறிந்தாரோ அவர்களை முன்குறிக்கிறார். முன்குறித்தவங்கள என்ன பண்றாரு? ஏற்ற வேலையில அவங்களை அழைக்கிறார். அழைச்சு அவங்களை நீதிமானாக்குறார் இயேசு கிறிஸ்து மூலமாய். இயேசு கிறிஸ்து மூலம் நீதிமானாக்கப்பட்டவங்க மகிமைப்படுறாங்க சொல்லி பார்ப்போம். மகிமைப்படுறதா என்னதுன்னா பரிசுத்தை கொடுத்து ஞானஸ்தானம் பெறது சொல்லி பார்ப்போம். ஓகே. அதுதான் மகிமைப்பட்டது சொல்லிட்டு நம்ம எபேசியர் 1ஆம் அதிகாரத்துல கடைசி வசனங்கள் நம்ம படிக்கிறோம். ஓகே. பார்க்கும்போது தேவன் ஞானஸ்தானம் வரைக்கும் அந்த மக்களை கொண்டு வராங்க சொல்லி பார்க்கிறோம். அப்போ யாரெல்லாம் வந்து சபை அழைப்புல இருக்காங்களோ அவங்களாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களா இருக்காங்க சொல்றதுதான் நம்ம பார்த்தோம். அப்போ ஸ்டார்டிங் வந்துருச்சு. எண்டிங் ரிவார்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. ஓகே. சாகாமை, அழியாமை, நித்திய ஜீவன், ஓகே மகிமை, கனம், ஓகே முடிசூட்டுறாரு. ஸோ ஏகப்பட்ட ஓகே புத்திர ஸ்வீகாரம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சபை இந்த மக்களுக்கு கொடுக்கப்படுது பரம அழைப்பு. அதனால்தான் பரலோக வாசியா இருக்கிறாங்க சொல்லி பார்க்கிறோம். இப்ப நம்ம செய்ய வேண்டிய கிரியைகள் தான் நம்ம வந்து அடுத்தபடியா நிறைய கிளாஸ்ல பார்த்தோம். நம்ம செய்ய வேண்டிய கிரியைகள் என்னது? பாவத்தை போக்கும் கிரியைகள் செய்யறது நம்மளுடைய வேலை கிடையாது.
ஓகே, பாவத்தை போக்கும் கிரியைகள்னா, ஓகே நான் வந்து சிகரெட் குடிக்காம இருக்கணும், நான் இப்படி செஞ்சா சிகரெட் குடிக்காம இருக்கணும், அப்படி செஞ்சா சிகரெட் குடிக்காம இருப்பேனா சொல்லி அதே நம்ம சுத்திட்டு இருந்தோம்னா நம்ம என்ன பண்றோம்? பாவத்தை போக்குகிற கிரியைகள்ல, நியாயப்பிரமாண கிரியைகள்ல நம்ம செய்யறவங்களா இருக்கிறோம் சொல்லி பார்க்கிறோம். அதுதான் வந்து இங்க அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்றாருன்னா, என்டாங்கிள்ஸ் சின்ஸ் தட் என்டாங்கிள்ஸ் அஸ். என்டாங்கிள்னா என்னது? நம்மள வந்து அதிலேயே சிக்கிக்கிறோம், சிக்கிக்கிறாங்க. ஓகே, நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னது? இயேசு கிறிஸ்து மூலமா நான் என்ன பண்றேன்? தேவனே, உம்மிடத்தில் நான் வந்து வேண்டிக் கொள்கிறேன். நான் முழு இருதயத்தோட தேவனே, நான் இதை விருப்பப்பட்டு நான் செய்யல. தேவனே, எனக்கு மாம்ச பலவீனத்துல இருக்கிறேன். சபை மக்களே, எனக்கு நான் மாம்ச பலவீனத்துல இருக்கேன். எனக்காக வேண்டிக் கொள்ளுங்க. இது எனக்கு வந்து விருப்பமே கிடையாது. ஓகே, என்னை மன்னிச்சிடுங்க. தேவனே, என்னை வந்து நான் உங்க சுத்தத்தை செய்யணும். இதுக்கு தடையா இருக்கிற எல்லா காரியங்களையும் என்ன பண்ணுங்க? என்னை விட்டு நீக்குங்க சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம்? தேவனிடத்தில் விண்ணப்பம் வைக்கிறோம். அந்த விண்ணப்பத்தின் மூலமா நம்ம என்ன பண்றோம்? சுத்திகரிக்கப்படும். அதுதான் வசனம். நம்ம என்ன பார்த்தோம்? தெளிவான வசனம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எபிரேயர் 9:14. அந்த எபிரேயர் 9:14 என்ன போட்டிருக்கு? இது ரொம்ப இம்பார்ட்டன்டான வசனம். என்னதுன்னா, ஒருத்தர் பாவத்தை போக்கிக்கிற கிரியை செஞ்சுட்டே இருந்தாருன்னா அது சுயநீதியில வருது. அது தன்னுடைய சுயத்தை வந்து காமிக்கிறதா இருக்கு சொல்லி பார்க்கிறோம். ஓகே, ஒரே நிமிஷம். சோ அது வந்து தன்னுடைய சுயத்தை வந்து வெளிப்படுத்துறதா இருக்கு சொல்லி பார்க்கிறோம். அவங்க ஒரு காலத்திலயும் வந்து செய்ய முடியாது. ஏன்னா அப்போஸ்தலன் பவுல் வந்து ரோமர் 7ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றாரு? நிர்பந்தமான மனிதன் யார் என்னை காப்பாற்றுவார்? நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நான் செஞ்சிடுறேன். என்னுள்ள இருக்கிற பாவமே என்ன பண்ணுது? செய்யுது. நான் அல்ல, என்னுள்ள இருக்கிற பாவமே. அப்ப அந்த நிர்பந்தமான மனிதன் யார் என்னை காப்பாற்றுவார் சொல்லும்போது இயேசு கிறிஸ்து மூலமாய் காப்பாற்றப்படுறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ இங்க சொல்ல வர காரியம் என்னதுன்னா, இந்த பாயிண்ட்ல இருந்து நம்ம இங்க பார்க்கலாம். இங்க சொல்ல வர பாயிண்ட் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவ நீங்க விசுவாசிச்சு தேவனிடத்தில் மனப்பூர்வமா நீங்க மனம் திரும்பும்போது தேவன் என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வந்து நம்மள கான்சியஸ்னஸ், நம்மளுடைய மைண்ட, இல்லைன்னா நம்மளுடைய இருதயத்தை சுத்திகரிக்கிறது அதிக நிச்சயம் அல்லவா? ஓகே, ஃப்ரம் த ஆக்ட்ஸ் தட் லீட்ஸ் டு டெத். ஓகே, பாவமான காரியங்கள், அசுத்தமான காரியங்கள்ல இருந்து நம்மள எல்லாத்துல இருந்தும் தேவன் வந்து நம்மள சுத்திகரிக்கிறது அதிக நிச்சயம் அல்லவா? ஒரு ஆட்டோட பலியோ மாட்டோட பலியோ அந்த ரத்தம் வந்து நம்மள வந்து வெளிப்புறமா சுத்திப்படுத்தாலும் படுத்துது சொல்லி பாக்குறோம். ஆனா கிறிஸ்துவின் ரத்தம் என்ன பண்ணுதான்? நம்ம கன்ஃபஸ் பண்ணும்போது, நம்ம வந்து பிதா கிட்ட வந்து வேண்டுதல் செய்யும்போது நம்மள வந்து மன்னிக்கிறதுக்கு, முற்றிலுமா நம்மள கழுவுறதுக்கு அதிக நிச்சயம் அல்லவா? கிளென்ஸ் அவர் கான்சியஸ்னஸ் ஃப்ரம் த ஆக்ட்ஸ் தட் லீட்ஸ் டு டெத் சொல்லி பார்க்கிறோம். எதுக்காக? டு சர்வ் த லிவிங் காட். தேவனையே சர்வ் பண்றதுக்காக, தேவனை நம்ம முழு மனதோடு நம்ம வந்து அவருடைய சித்தத்தை செய்யறதுக்காக சொல்லி பார்க்கிறோம். இதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான காரியம். அதனால நம்ம பாவத்தை போக்கும் கிரியைகள் செய்யாதபடிக்கு நம்ம கன்ஃபஸ் பண்ணணும். என்ன பண்ணணும்? தேவன் கிட்ட வந்து, தேவனே என் பாவங்களே மன்னிங்க, நான் இனி செய்யக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், ஆனா என்கிட்ட வந்துருது, முழு மனதோட நான் வந்து மனம் திரும்புறேன், தேவனே எனக்கு உதவி செய்யுங்க சொல்லி நம்ம ப்ரே பண்ணிட்டு அடுத்தபடியே நம்ம என்ன பண்ணிடணும்? டைரக்டா தேவனுடைய ஊழிய காரியங்களை செய்ய ஆரம்பிச்சிடணும். ஓகே, சுவிசேஷ காரியங்களை செய்ய ஆரம்பிச்சிடணும். ஓகே, நம்ம வந்து ஒரு கம்பெனி நம்ம தான் பார்த்தோம். ஒரு கம்பெனி ஆரம்பிச்சவன் வந்து கம்பெனியோட ப்ராடக்ட்லயே நிக்க மாட்டான். அவன் என்ன பண்ணுவான்? கம்பெனி ரன் ஆயிட்டு அந்த கோல் என்னதோ அது போவான். அப்ப நம்ம கோல் என்னது? நம்ம அழைப்பின் நோக்கம் என்னது சொல்லி பாத்தீங்கன்னா பரம அழைப்பு. அதனாலதான் பவுல் கூட என்ன சொல்றாரு? நான் பின்னானவைகள் எல்லாத்தையும் மறந்து என்ன பண்றேன்? என்னை கிறிஸ்து இயேசு அழைத்த அழைப்புக்குள்ள பரம அழைப்பை நோக்கி ஓடுகிறேன்னு சொல்லி சொல்றாரு. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் படிங்க. 3:13-14. சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். ஓகே, பந்தய பொருள் தான் நம்மளோட லக்கே. அதுதான் வந்து இங்க எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் நம்ம என்ன பாக்குறோம்னா, பாரமான யாவற்றையும் நம்ம நெருக்கிக்கின்ற பாவத்தையும் ஒத்தரி தள்ளிட்டு, அதெல்லாம் சைடு தான் அது. ஓகே, நம்ம மெயின் கோல் என்னதுன்னா அந்த பந்தய பொருள், நம்மள தேவன் அழைச்சது என்னது? அந்த கோல் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், ரிவார்டு. ஓகே, அதை நோக்கி ஓட கடவர்கள். ஏன்னா நம்ம இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாராம்? அந்த பந்தய பொருளை நோக்கி தான் ஓடினாராம். அடுத்த வருஷம் நீங்க வேணா படிங்க, எபிரேயர் 12:1 படிங்க, 2 படிங்க.
எபிரேயர் 12 1 2 ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு தள்ளிவிட்டு இருக்கிற இயேசுவை ம். இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். வெயிட் அவர் ஒரே ஒரே ஒரு நிமிஷம். என்னதுன்னா, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் யாரு? மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் சொல்லி எழுதிருக்காங்களே, அவங்க யாரு? விசுவாச வீரர்கள். இதுக்கு முந்தின அதிகாரத்துல இருக்கிற விசுவாச வீரர்கள். அவங்க எதனால் நீதி அடைஞ்சாங்க? விசுவாசத்தினால். நியாயப்பிரமாணத்தில் கிடையாது. நியாயப்பிரமாணம் என்னது? பாவத்தை போக்கும் கிரியைகளால கிடையாது. அப்போ ஆபிரகாமா இருக்கட்டும், ஈசாக்கா இருக்கட்டும், இல்லைன்னா ராகாபா இருக்கட்டும், எல்லாருமே பாத்தீங்கன்னா எதனால் நீதி அடைஞ்சாங்க? அவங்க ஏவரை விசுவாசிச்சாங்க. அந்த விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமா இருக்கு? தன் மகனை பலியில் ஒப்பு கொடுத்தாலும், பலியாக ஒப்பு கொடுத்தாலும் அவர் உயிர்ப்பிக்க வல்லவர் சொல்லி தேவன் மேல இருக்க விசுவாசம். நியாயப்பிரமாணம் 430 வருஷம் கழிச்சு தான் வந்துச்சு. அப்போ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டானது. ஏன் இதை நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன்னா, இப்ப இருக்கிற முக்காவாசி கிறிஸ்தவர்கள் அனைவரும் இல்ல, மத்த ரிலிஜன் எல்லா ரிலிஜனையுமே பாத்தீங்கன்னா பாவத்தை போக்கும் கிரியைகள் இல்லைன்னா கேரக்டர் டெவலப்மெண்ட். நம்ம கேரக்டர்ல நம்ம பரிசுத்தமாகணும். நிறைய முனிவர்கள், ஏகப்பட்ட மனுஷர்கள் என்ன பண்றாங்கன்னா இந்த கேரக்டர் டெவலப்மெண்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இது நம்மளுடைய வேலை கிடையாது. அதை நம்ம டெவலப் பண்றதுன்னா நம்ம பூமியில தான் வாழ்றதுக்கான, பூமியில வாழ்றதுக்கு தகுதியான மக்களா நம்ம இருக்க முடியும். ஓகேவா? அடுத்த உலகத்துல நம்ம வரும்போது பூமியில நம்ம நல்லபடியே வாழுவோம். ஓகே, நம்ம கேரக்டர் டெவலப் பண்றதுன்னா இந்த மாம்ச சரீரத்துல நான் நல்லவனா வாழணும்னு நினைக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா, நல்லவனா வாழணும்னு நினைச்சு நம்ம செய்யறது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த பூமியில வாழ்றதுக்கான தகுதி பெறவங்க. எக்ஸாம்பிள், நான் இந்தியால இருக்கிறேன்னா, நான் இந்தியால நான் கரெக்டா டாக்ஸ் கட்டி எல்லாத்தையும் செஞ்சு இது பண்ற சொல்லும்போது நான் இந்தியால குடிமகனா நான் இருக்கிறதுக்கு தகுதி பெற்றவன். நான் என்ன பண்றேன்னா பரலோகவாசியை நான் மாற போறேன். அப்ப நான் என்ன பண்ண போறேன்னா என்னுடைய குடியிருப்பு, என்னுடைய காரியங்கள் எல்லாமே பரலோகத்துரியது. நான் என்ன பண்ண போறேன்? அங்க சேர்த்து வைக்க போறேன் எல்லாத்தையுமே. ஓகே, எப்படி அமெரிக்காவுக்கு போகணும்னு நினைக்கிறவன் எல்லாத்தையும் இங்க வித்துட்டு என்ன பண்ணுவான்? அங்கதான் போவான். எண்ணங்கள் எல்லாமே அங்கதான் இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அங்க போறதுக்கு முக்கியமான விஷயம் பிதாவின் சித்தம் என்னன்னு சொல்லி அறிஞ்சு செய்யறவங்களா இருக்கணும். இதுதான் நம்ம இந்த ஞானஸ்தான படிப்பினையில நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? இது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அதான். பாத்தீங்கன்னா நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்னதுன்னா, கோல் என்னதுன்னா இந்த அழைப்புக்கேற்ற செயல், பரம அழைப்பு. பவுலோட நோக்கம் எல்லாமே அதான். நான் ஒண்ணு செய்யறேன், எல்லாத்தையும் நான் மறந்துட்டு, பின்னானவைகளை மறந்துட்டு நான் என்ன பண்றேன்? என்னை தேவன் அழைத்த அழைப்பை நோக்கி, பரம அழைப்பை நோக்கி நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓகே, அந்த லக்கை நோக்கி ஓடுகிறேன். இயேசு கிறிஸ்துவும் பாத்தீங்கன்னா இங்க அதான் பண்ண சொல்றாரு. இங்க நம்மளுக்கும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நியமிக்கப்பட்ட அந்த ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவும். ஓகே, அந்த பரம அழைப்பின் லக்கை தான் நம்ம நோக்கி ஓடுறவங்களா இருக்குன்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? இங்க ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அப்படின்னா உலகத்துல நம்ம கடமைக்கு செய்ய தேவையில்லையா, எது செய்ய தேவையா சொல்லி பாத்தீங்கன்னா அதை நம்ம செய்யணும். அன்றாட தேவைகளுக்கான கடமைகளை நம்ம செஞ்சுதான் ஆகணும். ஆனா நம்ம நோக்கம், எண்ணங்கள், சிந்தைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம பரம அழைப்புக்குரியதா இருக்கணும். நம்ம பூமிக்குரிய மக்களை நம்ம வாழ முடியாது ஞானஸ்தானத்துக்கு பிறகு. சொல்றதுதான் நம்ம இப்ப ஞானஸ்தானத்தை பத்தி பார்க்க போறோம். சரி, ஃபர்ஸ்ட் இது 2வது வசனம் படிச்சிருங்க. இந்த கோல் என்னன்னு சொல்லுவாரு. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். பாருங்க, அந்த சந்தோஷத்தை பொருட்டு அவருக்கு முன்னாடி இந்த சந்தோஷம் என்னது? தேவனுடைய வலது பஸ்துல போய் இருக்கிறது சொல்லி பாக்குறோம். இதுதான் லூக்கா 22ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். அங்க பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து அரஸ்ட் பண்ணி கூட்டு போவாங்க. அப்போ நீதான் இயேசு கிறிஸ்து, நீதான் இயேசுவா தேவனுடைய குமாரனா சொல்லி சொல்லும்போது அவர் என்ன சொல்றாரு சொல்லி பாருங்க. டெல் அஸ், ஆர் யூ மெசையா சொல்லி கேக்குறாங்க. 22 தான் கரெக்டா நான் எடுத்தது. லூக் 22:67. நீ கிறிஸ்துவா
அதை எங்களுக்கு சொல் என்றார்கள். அதற்கு அவர், நான் உங்களுக்கு சொன்னாலும் நம்ப மாட்டீர்கள். அடுத்த வசனம். நான் உங்களிடத்தில் வினாவினாலும் எனக்கு மாறுதரம் சொல்ல மாட்டீர்கள். என்னை விடுதலை பண்ணவும் மாட்டீர்கள். இது முதல் மனுஷகுமாரன் சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருப்பார் என்றார். பாருங்க, அது சொன்னவன என்ன சொல்றாங்க அவங்க? அது சொன்னவன அவங்க என்ன சொல்றாங்க? அப்ப நீ தேவனுடைய குமாரனா? அதற்கு அவர்கள் எல்லாரும், அப்படியானால் நீ தேவனுடைய குமாரனா என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் சொல்லுகிறபடியே நான் அவர்தான் என்றார். நான் தேவனுடைய குமாரன் தான் சொல்றாரு. சொன்னவன அவங்க வந்து வேற எந்த சாட்சியும் தேவையில்லை, இவன் தேவதூசனை சொல்லிட்டு அவரை வந்து சிலுவையில ஒப்பு கொடுக்கறதுக்கு போயிடுறாங்கன்னு சொல்லி பாக்குறோம். அப்போ அவர் கண் முன்னாடி இருந்த விஷயம் என்னது? நீங்க என்னை ரிலீஸ் பண்ண மாட்டீங்க, ஆனா எனக்கு தெரியும் என்னதுன்னா, நான் தேவனுடைய வலது பஸ்ல நான் என்ன பண்ணுவேன்? மகிமையான காட் தேவனுடைய வலது பஸ்ல நான் உட்கார்ந்துருப்பேன் சொல்லி அவர் கண் முன்னாடி இருக்கிறது என்னது? கோல் தான், அந்த லக்கு தான் இருக்கு. மற்றபடி என்னது? அந்த பாடுகள் இருந்தாலும் அவருக்கு என்ன இருக்கு? அந்த சந்தோஷத்தை பொருட்டு அவமானத்தை சகித்தார் சொல்லி பாக்குறோம். ஓகே, அது பொருட்படுத்தல சொல்லி பாக்குறோம். சோ அப்ப நம்மளுக்கு என்னதுன்னா, அந்த மகிமை கனம் இதுதான் நம்ம மைண்ட்ல இருக்கு, அதுதான் நம்ம வந்து நோக்கி போயிட்டு இருக்கோம் சொல்லி பாக்குறோம். சோ அதுதான் நம்மக்குள்ளேயே நம்ம எப்பயுமே இருக்கணும்னு சொல்லி பாக்குறோம். ஓகே, இதுதான் இங்க நம்ம பாக்குறது எங்கன்னா இவரையர் 12ஆம் அதிகாரம் 1 வசனம். சரி, இப்ப என்னதுன்னா நம்மளுக்கு தெளிவா தெரிஞ்சிச்சு என்னதுன்னா, ஆபிரகாமா இருக்கட்டும், விசுவாச வீரர்கள் அனைவரா இருக்கட்டும், ஓகே, நோவா எல்லாருமே இருக்கட்டும், எல்லாருமே விசுவாசத்தினால்தான் நீதிமான் அடைஞ்சாங்க தவிர அவங்க பாவம் போக்கும் கிரியைகளால் நீதி அடையல. பாவம் போக்கும் கிரியையாகிய நியாயப்பிரமாணம் அதெல்லாம் எதுக்கு கொடுக்கப்பட்டுச்சு? பாவம் என்னதென்று தெரியறதுக்காக கொடுக்கப்பட்டுச்சு. அது ஒரு இஸ்ரேல் மக்களை வந்து பாதுகாத்து மெசியா இவர் தான் சொல்லி காமிக்கிறதுக்காக, மெசியா வரைய வரைக்கும் அது கொடுக்கப்பட்ட ஒரு டூலா இருந்தது சொல்லி பாக்குறோம். மெசியா வந்துட்டு பிறகு தகப்பன் வந்துட்டாரு. ஓகே, பிள்ளைகள் என்ன பண்ணணும்? தகப்பன் கிட்ட ஒப்படைச்சிடணும். அந்த மாதிரி நியாயப்பிரமாணம் நீக்கப்பட்டுருச்சு, அதுதான் வந்தாச்சு. அப்ப பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து கொண்டு வர உபாதையா இருக்கு, ஒரு கார்டியனா இருக்கு, அவ்வளவுதான். இப்ப என்ன ஆகுதுன்னா, அப்ப இருந்த யூத கிறிஸ்தவர்களும் இப்ப இருக்கிற கிறிஸ்தவர்களும் என்ன பண்றாங்கன்னா, ஒரே மென்டாலிட்டியில என்ன ஆயிட்டாங்க சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள்னாலதான் நம்ம நீதி அடைய முடியும் சொல்லிட்டு திருப்பியும் வந்து மாம்சத்தின்படி அவங்க போயிட்டாங்க சொல்லி பாக்குறோம். ஓகே, அதனால்தான் கலாத்தி சபைக்கு என்ன சொல்றாங்க? நீங்க ஆவில தொடர்ந்து நீங்க மாம்சத்துல முடிக்க பாக்குறீங்களா சொல்லிட்டு. சோ அது தப்பு சொல்லிட்டு தான் வந்து பவுல் வந்து சொல்றாரு, நீ அப்படிப்பட்டவங்க சபிக்கப்பட்டவங்க. ஓகே, அப்படிப்பட்ட சுவிசேஷம் தப்பிக்கப்பட்ட சுவிசேஷம், நீங்க இயேசு கிறிஸ்து மூலமா தான் நீங்க நீதி அடைஞ்சிருக்கீங்க சொல்லிட்டு கலாத்தியர்ல முழுக்க 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 அங்க சொல்றதே ஆகார் சாரா கவனன்ட், இல்லைன்னா வந்து அங்க சொல்ற இந்த நியாயப்பிரமாண 430 வருஷம் கழிச்சு தான் வந்துச்சு சொல்லிட்டு எல்லாமே சொல்றது என்னதுன்னா, பவுல் சொன்ன காரியம் என்னதுன்னா, இவங்க என்ன ஆயிட்டாங்க? அவங்க விசுவாசத்தை விட்டே தவறி போற மக்கள் ஆயிட்டாங்கன்னு சொல்லி பாக்குறோம். அப்போ இது எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் சொல்றதை நம்ம இங்க பாக்குறது, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் என்னதுன்னா, நம்ம செய்ய வேண்டிய கிரியை என்னது? பிதாவின் சித்தம். இயேசு கிறிஸ்து எதுக்காக வந்தார் பூமிக்கு? பிதாவின் சித்தம் செய்யவே வந்தேன். நான் இந்த பட்டணம் மட்டும் கிடையாது, எல்லா பட்டணத்துல போய் சுவிசேஷத்தை நான் அறிவிக்கணும், அதுக்காகவே நான் அனுப்பப்பட்டேன். பிதா, நான் என்னோட சித்தம் செய்ய வரல, பிதாவின் சித்தம் செய்ய வந்தேன் சொல்லி யோவான் 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்துல சொல்றாரு. சோ அப்ப பாத்தீங்கன்னா அதே போலதான் நம்மளுக்கு என்னது? கர்த்தாவை கூப்பிட வரமாட்டான், பிதாவின் சித்தம் என்ன செய்யறானோ அவன் தான் வந்து பரலோக ராஜ்யத்தில் நுழைய முடியும் சொல்லி நம்ம பாக்குறோம். ஓகே, அப்போ நம்ம என்ன பண்றோம்? பாரமான யாவற்றையும் நம்ம நெருக்கிக்கின்ற பாவத்தையும் உதறி தள்ளிட்டு என்ன பண்றோமா? தள்ளிட்டு தான் நம்ம போறோம். தள்ளிட்டுன்னா என்னது? தேவனே, இந்த பாவம் என்னை நெருக்குது, என்னை மன்னிச்சிடுங்க. பாரமான யாவற்றையும், ஓகே, இந்த தேவையில்லாத காரியங்கள், உலகத்தின் காரியங்கள், யோசனைகள், சிந்தைகள் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோம்? உதறி தள்ளிட்டு அந்த லக்கு, பரம அழைப்பு, அந்த லக்கை நோக்கி நம்ம தொடர்கிறோம். எப்படி இயேசு கிறிஸ்து போனாரோ ஞானஸ்தானத்துக்கு பிறகு அவரோட ஃபுல் ஃபோக்கஸ் எது மேல இருந்தது? பிதாவின் சித்தம், பிதாவின் சித்தம், பிதாவின் சித்தம். அது முன்னாடி வரைக்கும் என்ன செஞ்சிருந்தாரு? அவங்க அப்பாவுடைய வேலையாகிய கார்பெண்டர் வேலையை வந்து செஞ்சுட்டு இருந்தாரு. ஆனா ஞானஸ்தானம் பெற்ற பிறகு நான் பிதாவின், என் தகப்பனுடைய வேலை செய்ய போறேன்னு சொல்லிட்டு பிதாவுடைய சித்தம், தேவனுடைய சித்தம் என்னதோ அதான் செஞ்சாரு சொல்லி பாக்குறோம். அதே போல ஞானஸ்தானம் சொல்றது ஒரு சேஞ்ச், கம்ப்ளீட் சேஞ்ச். அதுதான் இப்ப ஆரம்பிக்க போறோம், பார்க்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் இயேசு கிறிஸ்து வந்து எப்ப ஞானஸ்தானம் எடுத்தாரு சொல்லி பார்த்தோம்னா, மத்தேயு 3ஆம் அதிகாரம் 16, 17. அவர் 30 வயசுல தானே ஞானஸ்தானம் எடுத்தாரு. அரௌண்ட் 29 30 வயசு கிட்ட. அப்பொழுது யோவானால் ஞானஸ்தானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவுக்கு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார்.
யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்தானம் பெற வேண்டியதா இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். ம். இயேசு Okay. அவனுக்கு பிரதியுத்தரம் 16 டாக்டர் 16 போயிடுது. இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரை ஏறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன் என்று உரைத்தது. ஓகே, இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்த உடனே என்னாச்சு? ஜலத்தினால அவர் ஞானஸ்தானம் எடுத்த உடனே என்ன கிடைச்சது? பரிசுத்தாவி கொடுக்கப்பட்டது. புறாவை போல பரிசுத்தாவி அவர் மேல் இறங்கினது. ஓகே, அதனாலதான் யோவான் என்ன சொல்றாரு? யார் மேல புறாவை போல பரிசுத்தாவி இறங்குதோ அவங்கதான் வந்து மெசியா சொல்றது யோவான் வந்து கண்டுபிடிக்கிறாரு. ஓகே, எனக்கு வெளிப்படுத்தினார் தேவன் சொல்லி சொல்றாரு. ஓகே, அது எங்க சொல்றாரு? யோவான் 1ஆம் அதிகாரம் தானே? யோவான் 1ஆம் அதிகாரம் படிங்க. யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து, எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன் இருந்தவர், ஆகையால் அவர் என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று நான் சொல்லி இருந்தேனே, அவர் இவர்தான் என்று சத்தமிட்டு கூறினார். இந்த வசனப்பா யார் மேல வந்து புறாவை போல இறங்குதோ அவர் தான் வந்து 16 படிங்க. அவருடைய பரிபூரணத்தால் நாம் எல்லோரும் கிருபை பெற்றோம். எப்படி எனில், நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. John testified to whom? Uncle 27, uncle 127. படிங்க. அவர் எனக்கு பின் வந்தும் என்னிலும் மேன்மையுள்ளவர், அவருடைய இருங்க 26ல இருந்து படிக்கிறேன். யோவான் அவர்களுக்கு பிரதானமாக, நான் ஜனத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்திருக்கிறேன். நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே நிற்கிறார். அவர் எனக்கு பின் வந்தும் என்னிலும் மேன்மையுள்ளவர், அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரன் அல்ல என்றார். அது இல்ல, யோவான் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஜான் டெஸ்டிஃபைட் புறாவை போல வானத்திலிருந்து இறங்கி 32. அதுல 32. யோவான் சாட்சியாக சொன்னது, ஆவியானவர் புறாவை போல வானத்தில் இருந்து இறங்கி இவர் மேல் தங்கினதை கண்டேன். அப்புறம் I myself did not know. நானும் இவரை அறியாதிருந்தேன், ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர், ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லி இருந்தார். ஓகே, I have seen, நான் அதை பார்த்தேன். அர்த்தம் இவர்தான் அவர். அந்தபடியே நான் கண்டு இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன் என்றான். அவர் பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெறமேது என்னாச்சு? அவர் மேல வந்து பரிசுத்தாவி வந்து இறங்குச்சு சொல்லி பாக்குறோம். இது முன்னாடி வரைக்கும் யார் மேலேயுமே கிடையாது அந்த மாதிரி. ஓகே, யோவான் ஸ்நானகர் வந்து ஞானஸ்தானம் கொடுக்க ஆரம்பிச்சாரு. அப்ப வரைக்கும் யாருக்குமே அது மாதிரி நடக்கல. வெறும் ஞானஸ்தானம் மட்டும் தான் பெற்றாங்க, பரிசுத்தாவி பெறல. இதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கையில ஆக்ஸ்ல நீங்க படிக்கும்போது 19ஆம் அதிகாரம் படிக்கும்போது அவங்க வந்து சொல்றது பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கை 19 2ல இருந்து படிங்க. நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள், பரிசுத்த ஆவி உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்தானம் பெற்றீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் பெற்றோம் என்றார்கள். ஓகே, அப்ப என்னதுன்னா யோவான் ஞானஸ்தானத்துல அங்க வந்து பாத்தீங்கன்னா மனம் திரும்புதல் கேட்ட ஞானஸ்தானம் தான். ஓகே, அதுல வந்து பரிசுத்தாவே வரல முன்னாடி வரைக்கும். இயேசு கிறிஸ்து மட்டும் தான் வந்து ஸ்பெஷல் அங்க. அதுவும் யோவானுக்கு சொன்ன சாட்சி என்னதுன்னா, யார் மேல வந்து அவர் புறாவை போல வந்து பரிசுத்தாவி இறங்குதோ அவர் தான் வந்து சூசன் ஒன்.
இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா த காட் சூசன் ஒன். ஓகே, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மெசியா இவர்தான் சொல்லி நீ கண்டுபிடிக்கிறது இப்படிதான் கண்டுபிடிக்க முடியும் சொல்லி சொல்றாரு சொல்லி பாக்குறோம். அதே போல வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து பரிசுத்தவை பெற்றார் சொல்லி பாக்குறோம். அப்போ ஜலத்தினாலும் ஞானஸ்நானம் பெறும்போது அவருக்கு பரிசுத்தவை கொடுக்கப்பட்டுச்சு. ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்ததுனால என்ன பண்ண முடியுது, அவர் ஞானஸ்நானம் பெற்று பரலோகவாசியா போறதுக்கான வாய்ப்பு சொல்லி பாக்குறோம். அந்த இதுதான் நம்ம இங்க பாக்குறது. ஓகே, அதுதான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு யோவான் 3ஆம் அதிகாரத்துல, மறுபடியும் பிறக்கணும், born again. அது ஃபர்ஸ்ட் இதை படிக்கலாம். யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. ஆஹா, யோவான் 3:3. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மெய்யாவே எனக்கு சொல்லுகிறேன். அப்படியே 5ஆம் வசனம் படிங்க. இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மறுபடியும் பிறக்கிறது என்னது சொல்றதுதான் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கிறது சொல்லி பாக்குறோம். ஓகே, நியூ பர்த். அப்போ நம்ம ஞானஸ்தானத்தப்ப என்ன வரோமா, நம்ம அடக்கம் பண்ணப்படுறோம், மறிக்கிறோம். எதுக்கு மறிக்கிறோம்? இட் இஸ் த கவனன்ட். நம்ம காட் கிட்ட பண்ற ஒரு உடன்படிக்கை. உடன்படிக்கைனா என்னது? எப்படி மேரேஜ் சொல்றது வந்து அன்பிரேக்கபிள். ஓகே, அது சட்டத்து மூலமாக மட்டும்தான் பிரேக் பண்ண முடியும், தவிர இட் இஸ் அன்பிரேக்கபிள். ஓகே, பாத்தீங்கன்னா அதே போல இந்த உடன்படிக்கை நம்ம மனுஷங்கிட்ட போடல. மேரேஜ் ஆச்சும் வந்து மனுஷங்க 2 பேர் சேர்ந்து ஒரு கவனன்ட் விட்டு பண்றது. ஓகே, நாங்க பெரிய இதை பண்ண மாட்டோம், நாங்க எப்பயுமே நாங்க என்ன பண்ணுவோம், ஒன்னா இருப்போம் இன்பத்திலும் துன்பத்திலும் சொல்லிட்டு. இங்க பாத்தீங்கன்னா நம்ம தேவன் இடத்துல ஒண்ணு உடன்படிக்கை எடுக்கிறது. இது இன்னும் பயங்கரமானது. ஓகே, வேல்யூபிள். அதனாலதான் ஞானஸ்தானம் சொல்றது சாதாரண விஷயம் கிடையாது. இது பயங்கரமான வேல்யூபிளான ஒரு விஷயம். அதனால்தான் இது நீங்க எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க வந்து நிறைய யோசனை பண்ணணும்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா கண்டிப்பா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களா இருக்கும்போது கண்டிப்பா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், உள்ள நுழைஞ்சிருவோம், உள்ள வந்துருவோம் சொல்லி பாக்குறோம். பாத்தீங்கன்னா இங்க அதோட எக்ஸ்பிளனேஷன் தான் இங்க பண்றேன். பாத்தீங்கன்னா ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறக்கிற மனுஷர்கள் தான் புதிய மனுஷங்களா இருக்காங்க. இது புதிய பிறப்பு, ஒரு பாண்ட், ஒரு குழந்தை பிறக்கிற மாதிரி இது. ஓகே, நம்மளே என்ன பண்றோம், திருப்பியும் பிறக்கிறோம் சொல்லி பாக்குறோம். ஓகே, இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது யோவான் 1ஆம் அதிகாரம் அப்படியே வாங்க. 1ல வந்து அந்த பிறக்கிற குழந்தை யாருனால பிறக்க குழந்தை சொல்லி பாத்தீங்கன்னா 12-13 படிங்க. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் ரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறராமல் தேவனால் பிறந்தவர்கள். பாத்தீங்களா, ரத்தத்தினாலாவது பிறக்கல, மாம்ச சித்தத்தினாலும் பிறக்கல, புருஷனுடைய சித்தத்தினாலையும் பிறக்கலையா. எதனால, யாருனால பிறந்தாங்களா? தேவனால். தேவனால். பட் born of God. பாத்தீங்கன்னா பிதா ஒருத்தனை இழுத்து கொண்ட மக்கள் மட்டும்தான் என்ன பண்ண முடியுமா, இந்த அழைப்புக்குள்ளே வர முடியுமா, ஞானஸ்தானம் பிறந்த மக்கள். இதுதான் குளோரிபிகேஷன். ஓகே, எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தேவன் பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார். ஓகே, பாத்தீங்கன்னா born of God சொல்லி பாக்குறோம். இந்த மக்கள் மட்டும்தான் இந்த பரம அழைப்புக்கு எலிஜிபிளான மக்களா இருக்காங்கன்னு சொல்லி பாக்குறோம். ஓகே, அப்போ சீஷர்கள் எப்ப வந்து சீஷர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா யோவான் மூலமா ஞானஸ்தானம் பெற்றவர்கள் மோஸ்டா. ஓகேவா, மோஸ்டா வந்து பாத்தீங்கன்னா யோவானுடைய ஞானஸ்தானம் பெற்றவங்க தான். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா 1ஆம் அதிகாரத்துல நீங்க பார்க்கும்போது என்னை பின்பற்றி வா சொல்லிட்டு பேதுரு, ஜேம்ஸ், யோவான் அவங்க எல்லாத்தையும் சொல்லுவார் சொல்லி போறோம். பிலிப்பு, அதுல 1ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம் படிங்க. மறுநாளிலே இயேசு கலிலேயாவுக்கு போக மனதாயிருந்து பிலிப்புவை கண்டு, நீ எனக்கு பின் சென்று வா என்றார். வந்துட்டாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி யார் சாட்சி சொன்னா, இவர் தான் மெசேஜ் சொல்லிட்டு யோவான் சொன்னாங்க. ஓகே, அவருக்கு மேல வர பாத்தீங்கன்னா 35 படிங்க. மறுநாளிலே யோவானும் அவனுடைய சீஷர் 2 பேரும் நிற்கும் போது இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். இதோ இவர்தான் தேவ ஆட்டுக்குட்டி சொல்லி எல்லாத்தையுமே சாட்சி கொடுக்கறது யாரு?
யோவான் ஸ்நானகர் சொன்ன உடனே என்ன ஆச்சு? இங்க கூட வந்த சீஷர்கள் என்ன பண்றாங்க? அவன் இவரை அப்படி சொன்னதை அவ்விரண்டு சீஷர் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். அதுதான் முடிஞ்சிச்சு. இயேசுக்கு பின்னாடி போயிட்டாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு சீஷர்கள் வந்து தன்னோட தலைவரை விட்டுட்டு இன்னொருத்தகிட்ட போனா என்ன ஆகும்? தலைவர் கோச்சிப்பார்ல. ஆனா இப்படி கிடையாது. அங்க அவரோட வேலை என்னது? வழியை ஆயத்தம் பண்றதுக்கு, ப்ரிப்பரேஷன், ஆட்களை வந்து ரெடி பண்றதுக்கு. அது வந்த உடனே இவர் தான் மாஸ்டர் சொல்லி ஒப்படைக்கிறாங்க. அவர் வேலை ஒப்படைக்கிறது பாத்தீங்கன்னா ஒப்படைச்சிட்டார் சொல்லி பாக்குறோம். பாத்தீங்கன்னா 2 பேர் இருந்தாங்க. அவங்க யாருன்னா கேப்பா, யோவான், சைமன் ஆஃப் ஜான், கேப்பா பீட்டர் சொல்லி பாக்குறோம். அவங்களோட சகோதரர்கள் சொல்லி பாக்குறோம். ஓகே. டூ ஹூ ஹியர்ட் வாட் ஜான் செட் வாஸ் ஒருத்த வந்து பீட்டர், ஆண்ட்ரூ அண்ட் சைமன் சொல்லி பாக்குறோம். 40ஆம் வசனத்துல இருக்கு அவங்க 2 பேர். ஓகேவா? சரி. அதே மாதிரிதான் இங்க பிலிப் வந்து போயிட்டு மத்த லைக் ஆண்ட்ரூ அண்ட் பீட்டர் அவங்கள போல இன்னும் நிறைய பேர் வந்து என்ன பண்றாங்கன்னா உள்ள சேர்க்கப்படுறாங்கன்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? சோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து யோவான் மூலமா வந்த சீஷர்களா இருக்காங்க சொல்லி பாக்குறோம். இன்னும் அநேக பேர் வந்து சுவிசேஷத்தை கேட்டு உள்ள நுழைஞ்சவங்களா இருக்காங்க சொல்லி பாக்குறோம். ஆனா எல்லாருமே என்ன பண்ணப்பட்டாங்க? ஜலத்தினால் ஞானஸ்நானம் ஃபர்ஸ்ட் பெற்றாங்கன்னு சொல்லி பாக்குறோம். ஆவினால ஒன்றும் பெறவே இல்லை சொல்லி பாக்குறோம். ஆவினால எப்ப பெற்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பெந்தைக்கோஸ்து நாள்ல பெறாங்க. அதுதான் நம்ம எங்க படிக்கிறோம்? அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் நம்ம ஏற்கனவே பார்த்தது. ஓகே. அப்போஸ்தலர் 1 அதுல 4-5 படிங்க. ஏன் வர மாட்டேங்குது? அன்றியும் அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான். நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். நீங்க யோவானால ஞானஸ்நானம் பெற்றீங்க ஜலத்தினால. ஆனா ஆவினால பிதா வந்து கொடுக்க போறாரு. நீங்க அதனால எருசலேம் மட்டும் போவாதீங்கன்னு சொல்லும் போது பெந்தைக்கோஸ்து நாள்ல வந்து அவங்க அபிஷேகம் பண்ணப்பட்டு 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் பெறாங்கன்னு சொல்லி பாக்குறோம். ஓகே. அப்போ ஜலத்தினாலும் ஆவினாலும் கன்ஃபார்ம் ஆயிட்டு உள்ள நுழைஞ்சிடுறாங்க சொல்லி பாக்குறோம். ஓகே. பரமழைப்புக்கு பங்குள்ள மக்கள் ஆயிடுறாங்க சொல்லி பாக்குறோம். ஓகே. இப்படிதான் வந்து அழைப்பு ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் சுவிசேஷம் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜா போச்சு சொல்றது நம்ம தெளிவா பார்த்துருந்தோம் போன கிளாஸஸ் தான். இப்ப இங்க ஞானஸ்தானத்தின் முக்கியத்துவம் பாத்தீங்கன்னா இவங்க பெற்ற உடனே என்ன ஆச்சு? ஒரே புதிய மனுஷன் பிறந்துட்டான். நியூ பார்ன் சைல்டு, புதிய சிருஷ்டி பிறக்கிறாங்க. அந்த சிருஷ்டி என்ன சிருஷ்டி சொல்லி பாத்தீங்கன்னா பரம அழைப்புக்கு போக வேண்டிய சிருஷ்டி. ஓகே. அவங்களுடைய நோக்கம், அந்த சிருஷ்டியோட விஷயமே என்னதுன்னா அது பூமிக்குரிய சிருஷ்டி கிடையாது. பூமியில வாழ்றதுக்கான தகுதியான காரியங்கள் செய்யறதுக்கான சிருஷ்டி கிடையாது, படைப்பு கிடையாது. புது படைப்பு. அதுவும் தேவன் ஓய்ந்திருக்கிற நேரத்துல தேவன் படைக்கிற ஒரு புது படைப்பு. அந்த படைப்பே என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பரலோகத்துக்கு போக வேண்டிய படைப்பு. அப்ப என்னாச்சு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம ஞானஸ்நானம் எடுக்கும்போது இந்த மாம்ச சரீரத்தின் மனுஷன் மரிச்சிட்டான், டெட். இனி வாழ்றது எல்லாமே என்னது? அந்த புதிய சிருஷ்டி தான். ஓகே. புதிய மனுஷன் சொல்லி பாக்குறோம். இந்த புதிய மனுஷனை பத்தி தான் நெக்ஸ்ட் பார்க்க போறோம். ஓகே. படிக்கலாம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல இருந்து. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரில் இருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாகும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஓகே. என்னாச்சா? புதிதான ஜீவன் உள்ளும்படிக்கு we too may live a new life. நியூ லைஃப் சொல்லும் போது நிறைய பேர் என்ன நினைச்சிடுறாங்க சொல்லி பாத்தீங்கன்னா நான் வந்து பாவியா இருந்தேன், நான் கெட்டவனா இருந்தேன், நான் அக்கிரமம் செஞ்சுட்டு இருந்தேன், நான் தீமை செஞ்சுட்டு இருந்தேன், நான் இப்ப நல்லவனா மாறுறேன், நான் நல்லவனா மாறுறதுதான் வந்து இந்த புதிய வாழ்க்கை சொல்லி நினைச்சுக்கிறாங்க. ஓகே. நல்லவனா மாறுறது வந்து வெறும் கிறிஸ்தவர்களை மட்டும் மாறல. ஓகே. நிறைய ஹிந்துஸ்லயும் மாறுறாங்க, புத்திசம்ல பாத்தீங்கன்னா மாறுறாங்க, முஸ்லீம்ல மாறுறாங்க, எல்லாரும் தான் மாறுறாங்க. ஓகே. இங்க அழைப்பின் காரியமே பாத்தீங்கன்னா புதிய வாழ்க்கை. நீ மனுஷனாவே வாழல. ஃபர்ஸ்ட் நீ என்ன வாழ்ற? பரலோக குடிவாசிய மாற போற. உன் அழைப்பே பரம அழைப்பாயிடுச்சு. ஏன்னா
அந்த ஜலத்தினால மாவினால பிறந்துட்டாங்கன்னா அவங்க என்ன ஆயிட்டாங்க? பரலோகத்தில் போக வேண்டிய தகுதி வந்துருச்சு அவங்களுக்கு. ஓகே, அதான் அழைப்பே போயிட்டு இருக்கு. இந்த ஸ்டார்டிங் ஆயிருக்கு சபைக்கு. அந்த அழைப்புக்குள்ள வந்துட்டாங்க உள்ள சொல்லி பாக்குறோம். இப்ப எடுக்கிற ஞானஸ்தானம்னா கரெக்டான ஞானஸ்தானம் சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த தெளிவு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம எடுத்தாங்கன்னா அது கரெக்டானது கிடையாது. அது எப்படி அவங்க பரிசுத்தாவி தெரியல சொல்லி சொல்றாங்களோ, அதே போல இந்த அழைப்பே தெரியல சொல்லும் போது அவங்க ஞானஸ்தானம் எப்படி இருக்கும்? ஓகே, அவ பாத்தீங்கன்னா ஞானம் பெற்று ஸ்தானம் பெறதுதான் பாத்தீங்கன்னா ஞானஸ்தானத்தோட அர்த்தமே. ஞானம் பெற்று அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிட்ட பேருக்கு பெறதுதான். இப்ப சப்போஸ் இந்த அஸ்திபார போதனையின் அழைப்பு தேவன் யார் சொல்லி தெரியாம இருந்ததுன்னா, ஓகே, இந்த நரகம் கான்செப்டா இருக்கட்டும், அது இல்ல, தேவன் அன்பான தேவன், நரகம் சொல்றதே கிடையாது, அது மட்டும் இல்லாதபடிக்கு ஆவி ஆத்மா சரீரம் இல்லைன்னா தேவன் இயேசு கிறிஸ்து அனுப்பின நோக்கம் என்னது, பூமியில தேவன் இயேசு கிறிஸ்து மூலமா என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு, ஓகே, அந்த தேவனோட திட்டம் என்னது, பிளான் என்னது, இது எதுவுமே தெரியாம நம்ம ஞானஸ்தானம் எடுத்தோம்னா அந்த ஞானஸ்தானம் என்னவா இருக்கும்? ஓகே, அதனாலதான் என்னதுன்னா அறிவிக்கேற்ற வைராக்கியம் இல்லாத மக்களாயிடும். எப்படி இஸ்ரேல் மக்கள் அவங்களுக்கு வைராக்கியம் இருக்கு, ஆனா அது என்ன வைராக்கியமா இருக்கு? அறிவிக்கேற்ற வைராக்கியம் இல்ல சொல்லி பாக்குறோம். அப்ப என்னதுன்னா நிறைய வைராக்கியத்தோட நிறைய காரியங்கள் செய்யலாம், கிறிஸ்தவர்களாட்டும் நிறைய பேர் செய்யலாம். ஆனா அது எல்லாமே என்னவா இருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா அது சரியான அறிவிக்கேற்ற காரியம் கிடையாது சொல்லி பாக்குறோம். அப்போ இந்த அழைப்புல இருக்கிற மக்களுக்கு தேவன் கொடுக்கறது என்னதுன்னா ஃபர்ஸ்ட் சத்தியம் மூலமா அறிவை கொடுக்குறாரு, அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, அதனாலதான் எவன் ஒருவன் அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும், இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் உங்களுக்கும் அருளப்பட்டிருக்கு அவங்களுக்கும் அருளப்படவில்லை சொல்லிட்டு உங்கள் காதுகள் கேட்கறதுனாலயும் உங்கள் கண்கள் காண்கிறதுனாலயும் நீங்க பாக்கியம் உள்ளவர்கள் சொல்றாரு. அந்த அறிவை ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு? தேவன் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு நம்மள என்ன பண்றாராம்? அந்த ஞானஸ்தானத்துக்குள்ள கொண்டு வராரு. அதான் மகிமைப்படுத்துறது. ஓகேவா? இப்ப பாத்தீங்கன்னா இங்க என்ன பாக்குறோம்னா நம்ம என்ன பண்றோம்? சரீரத்துல மறிச்சிட்டு நம்ம என்ன பண்றோமா? புதிய வாழ்வு வாழ்றதுக்காக நம்ம உயிர் தள்ளுறோமா? ஓகே, அப்ப புதிய வாழ்வு சொல்றது நம்ம பூமியில நல்ல தப்பு செய்யாம இருக்கணும்னு சொல்ற வாழ்வு கிடையாது. நம்ம தப்பு செய்யக்கூடாது ஆனா நம்மளுடைய வாழ்வு என்னதுன்னா பிதாவின் சித்தம் செய்யறது தான் நம்மளுடைய வாழ்வா இருக்கு. நம்ம பரம அழைப்புக்கு போறதுக்கான தகுதியுள்ள மக்களா ஆகிறதுக்காக தான். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். என்னதுன்னா நம்ம ஏற்கனவே படிச்ச வசனம் தான், படிங்க. பிலிப்பியர். நம்ம எதிர்பார்ப்பு என்ன சொல்லி பாருங்க. 20-21. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை நம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். கரெக்ட். இது யாரோட எண்ணமா இருக்கு? இந்த ஞானஸ்தானம் பெற்று புதிய மனுஷன் வந்த உடனே அவங்களோட யோசனை சிந்தை எல்லாமே என்ன இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பரம அழைப்பு, ரட்சகர் வர்றதுக்காக நம்ம காத்துக்கொண்டு இருக்கிறோம். சோ நம்ம பரலோக குடிவாசி இருக்கிறோம். அதை நம்ம எப்போ அவர் வந்த உடனே நம்ம என்ன தயார் நிலையில இருக்கணும் நம்ம போறதுக்கு சொல்றதுதான் இந்த எண்ணங்களா இருக்கு சொல்லி பாக்குறோம். ஆனா உலகத்தின் மனுஷங்களோட எண்ணங்கள் எப்படி இருக்கு சொல்லி பாருங்க. மேல படிங்க. 18-19. ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞ்சன் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன். இப்பொழுதும் கண்ணீரோடும் சொல்லுகிறேன். அவர்கள் முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை, அவர்களுடைய லட்சையே. அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். பாயிண்ட் டு தி கோர். என்ன சொல்றாரு? அவங்க எண்ணங்கள் யோசனைகள் எல்லாமே என்னவா இருக்கு? இந்த பூமிக்குரியதா தான் இருக்கு. நான் என்ன பண்ணணும்? எனக்கு இந்த உலகத்துல தேவனே எனக்கு நல்ல ஒரு வேலை கிடைச்சி நான் செட்டில் ஆகணும், நான் நல்ல ஒரு படிப்புல நான் படிச்சுக்கணும், நான் நல்ல என்னதுன்னா குழந்தைகளுக்கு நல்ல ஒரு ஃபீஸ் கட்டி கரெக்டா இது ரெடி ஆகணும். இந்த யோசனைகளே தான் இருக்காங்க. இது எல்லாத்தையும் தேவன் என்ன பண்றாரு? நான் பாத்துக்கிறேன்பா சொல்லிட்டாரு. ஓகே, எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இவங்களோட யோசனைகள் எல்லாமே பூமிக்குரியதா தான் இருக்கு. இந்த மைண்ட் செட் எர்த்லி திங்ஸ். ஓகே,
ஞானஸ்தானம் பிறகு என்னாச்சுன்னா இந்த மனுஷங்களே நம்ம யாருன்னா பரத்துக்குரிய மக்கள். அதனாலதான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு சொல்லி பாருங்க. எங்கன்னா மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து படிக்கலாம். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? எக்ஸாம்பிள், ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்க்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதுனாலே உங்கள் ஜீவனோட ஒரு மணி நேரத்தை யார் கூட்ட முடியும் சொல்லி கேக்குறாங்க. ஓகே, ஒரு அடி சொல்லி போட்டிருக்கோம், அது 1 மணி நேரம் 1 hour சொல்லி பாக்குறோம். அங்க பாத்தீங்கன்னா இங்க எவ்வளவு டைரக்டா இருக்கு பாருங்க. எதுக்காக நீ ஒரி பண்ற? ஓகே, என்னதுன்னா இந்த உலகத்தையே தேவன் உண்டு பண்ணிட்டு, எல்லா காரியங்களும் தேவன் ஆதியமத்துல உண்டு பண்ணிட்டு சகலத்தையும் கடைசியில மனுஷங்களை உண்டு பண்ணாரு. ஏன் பண்ணாரு? ஏன்னா அவன் தான் விசேஷமான ஆளு, அவன் தான் ஆளுகை செய்யறான், அவன் தான் கிங்கு. ஓகே, கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டினார், ராஜா அவன். ஓகே, நீ விசேஷமான ஒரு பறவையே. ஓகே, என்னதுன்னா ஒரு பறவைக்கே தேவன் அது அறுக்கிறது இல்ல, விதைக்கிறது இல்ல, அதுக்கு பிழை போட்டுறாருன்னா உன்னை பிழை போட்டுறது அதுக்கு நிச்சயம் அல்லவா? ஏன்னா நீ ரொம்ப வேல்யூபிள். ஆர் யூ நாட் வேல்யூபிள்? அதான் இங்கிலீஷ் பாருங்க, ஆர் யூ நாட் மச் மோர் வேல்யூபிள் தென் தே சொல்றாரு. அதனால நீ இந்த உலகத்து காரியங்களுக்காக நீ யோசிக்காத. உனக்கு மன கஷ்டமா இருந்ததுன்னா நீ என்ன பண்ண? தேவனே எனக்கு கஷ்டமா இருக்கு, நீங்க எனக்கு பார்த்துக்கொள்வீங்க தெரியும், அதனால நான் நான் இது பண்றது இல்ல தேவனே. ஆனா எனக்கு விசுவாசத்துல நான் ஊன்ற கட்டப்படுறதுக்கு, நான் சித்தம் செய்யறதுக்கு எதுவும் தடங்கள் இல்லாதபடிக்கு தேவனே எனக்கு உதவி செய்யுங்க சொல்லி, அதுதான் நம்மள பிரேயரா இருக்கணும். ஏன்னா தேவன் என்ன பண்றாரு? எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் சொல்றாரு. முதலாவது தேவன் ராஜ்யத்தின் நீதியின் தேடுங்கள் சொல்றாரு. அதான் அடுத்த வசனத்துல அப்படி படிக்கலாம். 28 படிங்க. உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படாதிருங்கள். கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. ஏனென்றால் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்தது இல்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். விசுவாசிகளே சொல்றாரு பாருங்க. ஒரு சாலமன் கூட பாத்தீங்கன்னா அவ்வளவு பணக்காரன், ட்ரெஸ் இந்த மாதிரி போட்டது கிடையாது. ஆனா தேவன் என்ன பண்றாரு? ஒரு புல்லுக்கு அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டாருன்னா உங்களை உடுப்பிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அற்ப விசுவாசிகளே. என்னது? தேவனை ஏன் குறைச்சு நீங்க என்ன போடுறீங்க? தேவனை ஏன் நீங்க நம்பிக்கை இல்லை, ஒன்னும் விசுவாசம் இல்ல சொல்லி அவர் என்ன பண்றாரு? திட்டுறாரு இயேசு கிறிஸ்து. அடுத்து படிங்க 31. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு இதெல்லாம் யார் தேடுறாங்க? இந்த மைண்ட் பூமியை பத்தி யோசிக்கிற மக்கள் தேடுறாங்க. பூமியை பத்தி யோசனை இருக்கிற ஆட்கள் தேடுறாங்க. நம்ம பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் படிச்சபடி அவங்கதான் இதெல்லாம் தேடுறாங்க, கேக்குறாங்க. அதே விஷயத்தை நீனு பண்றதுனா உனக்கு என்ன டிஃபரன்ஸ்? அப்ப நீ ஞானஸ்தானத்தை நீ சரியா புரிஞ்சுக்கல சொல்லிதான் அர்த்தம். ஓகே, அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். நீ என்னுடைய வேலை செய், ஊழியத்தை நிறைவேற்று சொல்லி சொல்றாரு. 33 படிங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். தேவன் பார்த்துப்பார், கூட கொடுக்கப்படும். அது தேவன் பார்த்துப்பார், அதான் முடிஞ்சிச்சு. அதை பத்தி நீ ஒரி பண்ணாத, நீ டைரக்டா செய்ய வேண்டிய வேலை செய். ஓகே, அதனால்தான் கர்த்தாவே கர்த்தாவே என்னை நோக்கி கூப்பிடுறவன். இதுக்கு முந்தின அதிகாரம் வாங்க, முந்தின அதிகாரமா அதுக்கு அடுத்த அதிகாரம் நினைக்கிறேன். அடுத்த அதிகாரம் 7ஆம் அதிகாரத்துல அங்க என்ன போட்டிருக்கு? லார்ட் லார்ட் சொல்லி சொல்றவங்க யாரு? கர்த்தாவே கர்த்தாவே சொல்றவங்க. கர்த்தாவே எனக்கு இது தேவை, கர்த்தாவே எனக்கு அது தேவை, எனக்கு இது செய்யுங்க, அது செய்யுங்க, அது பண்ணுங்க, இது பண்ணுங்க சொல்லிட்டு ஏதாவது ஒரு ரெக்யர்மெண்ட் என்ன பண்றாங்க? தேவன் கிட்ட கேட்டுட்டே இருக்காங்க. என்னைக்காவது ஒரு நாளாச்சும் தேவனே உங்க சித்தம் என்ன சொல்லி கேட்டிருக்காங்களா? உங்க சித்தத்தை நான் செய்யறேன் தேவனே, எனக்கு இது தெளிவுபடுத்துங்க, எனக்கு உதவி செய்யுங்க, நீர் என்ன விரும்புறீர், இந்த பூமியில என்னை படைச்சதுக்கான நோக்கம் என்ன? இந்த பூமியில உலகத்துல இயேசு கிறிஸ்து வந்தாரு, அவர் உங்க சித்தத்தை செஞ்சார் சொல்லி போட்டிருக்கு. ஓகே, அப்போ நான் என்ன செய்யணும், உங்க திட்டம் என்ன சொல்லி அதுதான் நம்ம பார்க்கணும்.
பாத்தீங்கன்னா எவன் ஒருவன் பட் ஒன் who does the will of my father in heaven, அவன் தான் என்ன பண்ணுவானா பரலோக ராஜ்யத்தில் நுழைவான்னு சொல்லி பாக்குறோம். அப்ப இதை தெளிவு கொடுக்கறதே தேவன் என்ன பண்றாருன்னா இந்த சபை மக்களுக்கு கொடுக்குறாரு. அதனாலதான் இப்ப உங்களுக்கு வந்திருக்கு. இப்ப நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. ஓகே, உலகத்துல இருந்து பிரித்து எடுக்கிறதுனா இதுதான். நீங்க உலகத்துல இருந்து பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள். உலகத்துல இருந்து உங்களை பிரித்தெடுத்தேன். சாண்டிஃபைடு என்னது? ஹீகியோ, செட் அபார்ட். பரிசுத்தப்படுத்தப்படுறதுன்னா என்னது? பிரிக்கிறது சொல்லி பாக்குறோம். அப்போ நம்ம ஞானஸ்தானத்துல என்ன வரும்? இந்த உலகத்துக்கு மறிக்கிறோம். மறிச்சிட்டு நம்ம யோசனைகள், சிந்தைகள், மானசீக சிந்தைகள், யோசனைகள், தாட்டு, செயல்கள் எல்லாமே என்ன ஆகுது? மறிக்குது. ஆனா நிஜமா மறிச்சிருதா சொல்லி பாத்தீங்கன்னா இல்ல, இன்னமும் சில இதெல்லாம் இருக்குது. ஏன்னா நம்ம சரீரத்துல இருந்து இந்த சரீரத்துல தான் இருக்கும், மண்பாட்டத்துல தான் இருக்கும். அநேக நேரத்துல நமக்குள்ள வருது. நம்ம என்ன பண்றோம்? ஆனா தேவனிடத்துல நம்ம வேண்டுதல் செஞ்சுட்டு நம்ம சுவிசேஷ காரியங்களை நம்ம ஒப்புடைக்கிறோம். இப்போ நமக்குள்ள என்ன ஆகணும்? ஞானஸ்தானத்துக்கு பிறகு நமக்குள்ள என்ன ஆகும் சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம ஆர்டினரி மனுஷங்க மாதிரி நம்ம வாழ முடியாது. ஆர்டினரி பேட்டர்ன் ஆஃப் த லைஃப் வாழ முடியாது. அப்படி வாழும் போது நமக்குள்ள இருக்கிற பரிசுத்தவி, தேவன் கொடுத்த பரிசுத்தவி நம்மளை குற்றப்படுத்தும். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் உன்னை எதுக்காக அழைச்சிருக்க? எந்த வேலை செய்யணும்? நீனு சுவிசேஷம் அறிவிக்கிறதும் பக்தி விருத்தி, சபைக்கு பக்தி விருத்திக்கான காரியங்களை நீ பண்றதுதான் என்னோட வேலை. ஓகே, அதை விட்டுட்டு நீ இந்த உலகத்துக்காக நீ ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்க. சொல்றதே நம்மளுடைய மனசாட்சி என்ன பண்ணும்? நம்மள குற்றப்படுத்தும். அதே நேரத்துல நம்ம பரிசுத்தவி நம்மள ஊண்டுதல் படுத்தும் சொல்லி பாக்குறோம். தேவன் கொடுத்த பரிசுத்தவி. அப்போ நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம நார்மலா இந்த வெளியில நம்ம போகணும்னு நினைக்கிறது இருக்கட்டும், அது ஓகே, நல்லதுதான் போறது, ரிலாக்ஸ் பண்றது. ஆனா அங்க போனாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட போனாலும் நம்ம இருதயம் என்ன இருக்காது? அந்த இதோட இருக்காது, மிங்கிள் ஆக முடியாது அவங்களோட. ஏன்னா நம்ம தேவன் பிரிச்சுட்டா சொல்றத நம்ம உணர ஆரம்பிச்சிருவோம். நமக்குள்ள போராட்டம் வந்துடும். ஓகே, இந்த ஆவி ஆவி மாம்சத்துக்கு விரோதமும், மாம்ச விரோதமும் போராடம் சொல்லி பாக்குறோம். எங்க போட்டிருக்கிறது? ரோமர் 8ஆம் அதிகாரம். ஓகே, 5ஆம் வசனம் படிங்க. அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்திற்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். அடுத்த வசனம். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்திற்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால் நீங்கள் மாம்சத்திற்குட்பட்டவர்களா இராமல் ஆவிக்குட்பட்டவர்களா இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியினாலும் நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும் இருக்கும். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமா இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களிலும் உயிர்ப்பிப்பார். ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்திற்கு கடனாளிகள் அல்ல. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். ஓகே, டைரக்ட் வசனம் எல்லாமே. ஓகே, நம்ம ஞானஸ்தானத்துக்கு பிறகு நம்ம மாம்சத்தின்படி வாழவே முடியாது. இதேதான் 12ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கு. 12 படிங்க. 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஜீவ பலியாக யோசிச்சு பாருங்க. ஜீவ பலியாக தேவனுக்கு என்று ஒப்படைக்க வேண்டும் என்கிறேன். அவருடைய சித்தம் என்னதென்று தெரிஞ்சு ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கணுமா? அப்ப என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் படிங்க 2. இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஓகே, இப்ப அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா இந்த வசனம்? நீங்க உலகத்துக்கே விளக்கப்பட்டிருக்கீங்க, பிரித்திருக்கப்பட்டீங்க. ஓகே, இப்போ தேவனுடைய நன்மை பிரியம் பூர்ணமான சித்தம், பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணுவோம்? உங்க மனது ஃபர்ஸ்ட் மாற்றப்படுது, ஃபுல்லாவே மாறுது.
ஓகே, அதை சித்தம் செய்யறதுக்காக நீங்க ஃபுல்லா இதாயிட்டீங்க, ரெடி ஆயிட்டீங்க. எப்படி இயேசு கிறிஸ்து ரெடி ஆயிட்டாரோ அதுதான் முடிஞ்சிச்சு ஞானஸ்தானம். இதுதான் நம்மளுடைய ஞானஸ்தானத்தின் உடன்படிக்கையின் செய்கையா இருக்கு. ஓகே, நம்ம இனிமேட்டு இந்த உலகத்தார் மாதிரி நம்ம வாழவே முடியாது. திருப்பி நம்ம வாழ்ந்தனா என்ன ஆயிடும் சொல்லி பாத்தீங்கன்னா, பரம ஈவை ருசி பார்த்தும் இனி வரும் ராஜ்யத்து காரியங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு பின்னிட்டு போறவங்க புதுப்பிக்கப்படுறது கூடாத காரியமாயிடுது. படிங்க எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனத்திலிருந்து. எபிரேயர் 6:4. ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையையும் இனி வரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறவர்கள் ஆனபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதிதாக்குகிறது கூடாத காரியம். போதும். பாத்தீங்கன்னா they cannot be turned back சொல்லி பாக்குறோம். பின்னிட்டு போறவங்க பாத்தீங்கன்னா எல்லாமே தெரிஞ்சிச்சு. அந்த என்லைட்டன்ட் என்ன ஆயிடுச்சு, தேவன் வந்து அந்த வெளிச்சத்தை கொடுத்துட்டாரு. உங்க மனதுல வந்து தெரிஞ்சிச்சு, புரிஞ்சிச்சு. இந்த ஓட்டை என்னது, சபைனா என்னது, எல்லாமே தெரிஞ்சிச்சு. ஓகே, உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொல்லி பாக்குறோம். அதே நேரத்துல பரம யூஸ் தெரிஞ்சிச்சு. ஆனா பரிசுத்தாவி மட்டும் என்ன பண்ணும், நீங்க ஞானசந்தை அப்பதான் பெறுறீங்க, ஜலத்தினாலும் மாவினாலும் பெறாவிட்டால். சோ அது நீங்க ஜலத்தினாலும் மாவினாலும் பிறந்துட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு. என்ன ஆயிடுச்சு, இந்த பூமிக்கு இனிமேட்டு எண்டு, நம்ம செத்து போயிட்டோம். இனிமேல் நம்ம வாழ்றது வந்து என்னது, பரதேசியா வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த பூமியில. ஓகே, அதனால்தான் 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்துல நம்ம என்ன படிக்கிறோம், பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது. ஓகே, பரம அழைப்பு உள்ள மக்கள் தான் பரதேசியர்களா இருக்காங்க சொல்லி பாக்குறோம். ஓகே, இதுதான் வந்து பவுல் என்ன பண்றாரு, அந்த பந்தய பொருளாகிய பரம அழைப்பை நோக்கி ஓடுறாரு சொல்லி பாக்குறோம். சோ இதுதான் நம்மளுடைய ஓட்டம், இதுதான் நம்மளுடைய செய்கை, பிரித்தெடுக்கப்பட்ட மக்களா இருக்கிறோம். இதனால்தான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, என்னை பின்பற்றணும்னா நீ என்ன பண்ணணும் சொல்லி சொல்றாரு. படிக்கலாம், மார்க்கு. இது நம்ம ஏற்கனவே பார்த்த வசனம் தான், நல்லா தெரிஞ்சதுதான். இது இப்ப இதுல பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா கிளியரா புரியும். நம்மளுக்கு 34 இருந்து படிக்கும். 34, 35. பலவிதமான வியாதிகளினாலும் மார்க் 8, மார்க் 8, 34, 35. பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் தம்மிடத்தில் அழைத்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். என் ஜீவனை ரட்சிக்க. அப்ப என்ன அர்த்தம் இது, தன்னைத்தான் வெறுத்து? சுய சித்தத்தை வெறுத்து. கரெக்ட். சுய சித்தத்தை வெறுத்து, எல்லாமே வெறுத்து சொல்லி பாக்குறோம். இதோட டெப்த் நம்ம பாக்கணும்னா எங்க போலாம்னா, லூக்கா 14ஆம் அதிகாரம். லூக்கா 14ஆம் அதிகாரம். திருப்பி நம்ம மார்க் வருவோம், மார்க் 8க்கு வருவோம். 14ல 26ல இருந்து பாருங்க. யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். இதுக்கு அர்த்தம் என்னது? இதையும் நீங்க புரிச்சுக்கோங்க. இன்னும் நான் சும்மா காமிக்கிறேன். லூக்கா 12ஆம் அதிகாரம். ஆஹ் 49. பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன்,
இது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். இதுக்கு அர்த்தம் என்னது? இது செப்பரேட்டா சொல்லலாம். சிங்கராஜ் நீங்க என்ன நினைக்கிறீங்க? சாமுவேல் நீங்க என்ன நினைக்கிறீங்க? மனைவியும் தகப்பனையும் தாயையும் வெறுக்கிறது வந்து அவர்களை எல்லாரை காட்டிலும் கடவுளை தான் நம்ம அதிகமா நேசிக்கணும்னு சொல்ற காரியம். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, அதுக்கு அதுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் என்னது சொல்றதுதான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறோம். சிங்கராஜ் நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த 49வது வசனம் பத்தி என்ன நினைக்கிறீங்க? 12:49. அங்கிள் சின்வாஸ் கால் பேச போயிட்டாங்க uncle. இப்பதான் போனாங்க. ஓ அப்படியா? ஓகே ஓகே சரி. இது 49 நீங்க என்ன நினைக்கிறீங்க சாம்? அக்னியை போட வந்தேன். அப்படியே கீழே அப்படியே நெக்ஸ்ட் வசனம் படிச்சிருங்க, புரிஞ்சிடும். ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு தியானம் உண்டு, அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். ஓகே, இயேசு கிறிஸ்து ஸ்தானத்தை பத்தி பேசுறாரு. இந்த கான்டெக்ஸ்டும் பாத்தீங்கன்னா ஸ்தானத்தை பத்தி இருக்கிறது. இப்ப ஞானஸ்தானத்துக்கு பிறகு ஒரு மனுஷன் என்ன ஆயிட்டான் சொல்லி பாத்தீங்கன்னா பரம அழைப்புக்குள்ள பங்குள்ள மனுஷன் ஆயிட்டான். ஓகே, இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? ஞானஸ்தானத்துக்கு பிறகு அந்த அழைப்புக்குள்ள போறவரா ஆயிட்டாரு. அவர் அந்த முடிக்கிற வரைக்கும் என்ன பண்றாராம்? நெருக்கப்படுறாரு சொல்லி போகிறோம். அந்த மரண பரியந்தம் அவர் என்ன பண்றாரு? அது நெருக்கப்படுறவரா இருக்கா சொல்லி போகிறோம். ஓகே, அடுத்த வசனம் படிங்க. நான் பூமியிலே சமாதானத்தை உண்டாக்க வந்தேன் என்று நினைக்கிறீர்களோ? சமாதானத்தை அல்ல, பிரிவினையே உண்டாக்க வந்தேன் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அடுத்த வசனம். எப்படி எனில், இது முதல் ஒரே வீட்டிலே 5 பேர் பிரிந்திருப்பார்கள். 2 பேருக்கு விரோதமாய் 3 பேரும், 3 பேருக்கு விரோதமாய் 2 பேரும் பிரிந்திருப்பார்கள். அடுத்து, தகப்பன் மகனுக்கும், மகன் தகப்பனுக்கும், தாய் மகளுக்கும், மகள் தாய்க்கும், மாமி மருமகளுக்கும், மருமகள் மாமிக்கும் விரோதமாய் பிரிந்திருப்பார்கள் என்றார். எதுக்காக பிரிஞ்சிருக்காங்க? போதும் அதுதான். எதுக்காக பிரிஞ்சிருக்காங்க? ஒரு குடும்பத்துல இருந்தாங்கன்னா ஒருத்தர் வந்து ரட்சிப்பை பெற்றுக்கொள்வாங்க, இன்னொருத்தர் ரட்சிப்பை பெறாம இருப்பாங்க. கரெக்ட். ஓகே, ஒருத்தர் வந்து இந்த பரம அழைப்புக்கு யோசனைகள், மாம்சிக யோசனை கிடையாது, பூமிக்குரிய சிந்தைகள் கிடையாது. அவங்க யோசனைகள் எல்லாமே வந்து பரம அழைப்புக்கு பந்தய பொருளுக்கு ஏற்ற யோசனைகளா இருக்கும்போது, இந்த பூமிக்குரிய யோசனைகளுக்கு இருக்க மக்களோட நம்ம வாழும் எது என்ன இருக்கும்? 2 பேரும் சேர்ந்து நடக்க முடியாது, பிரிவினை தான் இருக்கும். ஓகே, என்னதுன்னா மனைவிக்கு விரோதமாய் பிள்ளைகளும், பிள்ளைகளுக்கு விரோதம் தாய் தகப்பனுங்களும். ஸோ அந்த மாதிரிதான் பிரிவினை இருக்கும் சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அப்போ ஃபேமிலியா 2 பேருமே சேர்ந்து வந்துட்டாங்கன்னா தேவனுடைய ஆசீர்வாதம் அது. ஓகே, மனைவியும் சரி, கணவனும் சரி, பிள்ளைகளும் சரி, எல்லாருமே வந்து அந்த அழைப்புக்குள்ள வந்துட்டாங்கன்னா அது மிகப்பெரிய கிருபை. ஓகே, ஆனா சப்போஸ் வெறும் ஹஸ்பண்ட் மட்டும் வந்திருக்காங்க, மனைவி வரல, மனைவி மட்டும் வந்திருக்காங்க, ஹஸ்பண்ட் வரல, அப்பா அம்மா வந்திருக்காங்க, பிள்ளைகள் வரல, பிள்ளைகள் மட்டும் வந்திருக்காங்க, அப்பா அம்மா வரல சொல்லும்போது அது பிரிவினை உண்டாக்குறதா இருக்கு சொல்லி பார்க்கிறோம். அதனாலதான் கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, நான் பூமியில சமாதானத்தை உண்டு பண்ண வரல, பிரிவினை உண்டு பண்ண வந்தேன். அப்ப ஞானஸ்தானத்துக்கு அப்புறம் என்ன ஆகுது? வாழ்க்கையை 2ஆ பிரியுது. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்கும் தேவனால் தெரிந்து கொள்ளப்படாத மக்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கே டிஃப்ரெண்ட் ஆயிடுது. என்னதுன்னா பரம அழைப்புக்கு உள்ள மக்களை இவங்க மாதிரி இருறாங்க. எண்ணங்கள் யோசனைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நான் ஐஏஎஸ் ஆகணும், டாக்டர் ஆகணும் சொல்லி நினைச்சிட்டு இருக்கவங்க திடீர்னு என்ன பண்ணுவாங்க? நான் தேவ நிலைத்த அழைப்புக்கு நான் பதவி பொருளை நோக்கி நான் ஓடுறேன், எனக்கு அதான் மாத்திட்டாங்கன்னா என்ன பண்ண முடியாது? அவங்க அம்மா அப்பா எதிர்பார்ப்பு வந்து வேறையா இருக்கும். அப்ப என்ன ஆகும்? 2மே டிவிட் ஆயிடும் சொல்லி பாக்குறோம். ஓகே, இவங்களோட அழைப்பு வந்து தேவனுடைய அண்டர்ஸ்டாண்டிங், தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் படி இருக்கும் சொல்லி பாக்குறோம். ஆனா உலகத்தின் படி என்ன இருக்கு? அம்மா அப்பாவோட இது இந்த பூமிக்குரியதா இருக்கு. நீங்க சாதாரண விஷயத்துல நீங்க யோசிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எப்ப வந்து தேவன் வந்து நோவா காலத்துல வந்து பூமி அழிச்சாரு? பாவம் சூப்பர், பாவத்தின் நிறைவு வரும்போது. ஓகே, அதே போல சோதம் குமாரா பாவத்தின் நிறைவு வரும்போது, ஏற்ற நிறைவு வரும்போது. கானான் தேசமும் பாத்தீங்கன்னா அப்படிதான் போட்டிருக்கு. என்னதுன்னா கானான் தேசத்தோட பாவம் நிறைவேறும்போது அதை வந்து அழிக்கிறாங்கன்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அதுல இருக்கிற எல்லா காரியங்களையும். அதே போல நினிவே பட்டணம் பாத்தீங்கன்னா பாவத்தில் நிறைவடையும் போது தேவன் என்ன பண்றாரு? யோனாவை வச்சு அழிக்க சொல்றாரு. ஆனா மனம் திரும்பிடுறாங்க. திருப்பி ஆனா பாவத்தின் நிறைவு வரும்போது அழிச்சிடறாரு சொல்லி பாக்குறோம். ஓகே, அதே போல இஸ்ரேல் மக்கள் பாத்தீங்கன்னா கிபி 70 பாவத்தின் நிறைவு வரும்போது அழிக்கப்பட்டது சொல்லி பாக்குறோம். ஓகே, அந்த மாதிரி ஒரு டைம்ல. அதே மாதிரி இந்த உலகம், 2ஆம் உலகம், இந்த இப்ப இருக்கிற நம்ம கரண்ட் வேர்ல்டு,
எதுக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கு? அக்கினிக்கு. ஓகே, அப்ப இந்த உலகமும் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஜென்ரேஷன், அடுத்து வர ஜென்ரேஷன், அதுக்கு அடுத்து வர ஜென்ரேஷன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் வந்துச்சுன்னா இருந்ததுன்னா எல்லாம் இயேசு கிறிஸ்துவோட வருகை இப்பயே இந்த உலகம் இப்பயே இருந்ததுன்னா ஒன்னும் ஒரு 10 வருஷமோ 20 வருஷமோ 30 வருஷமோ இதுக்குள்ள இருந்ததுன்னா நம்ம ஜென்ரேஷன் நம்ம பாத்துடலாம். ஓகேவா? ஆனா இவ்வளவு நாள் சொல்லி தெரியாது. ஆனா நம்ம என்ன பாக்குறோம் சொல்லி பாத்தீங்கன்னா இதுக்கப்புறமா வர ஜென்ரேஷன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாவத்தின் நிறைவை நோக்கி தான் போயிட்டு இருக்கு தவிர அது பரிசுத்தத்தை நோக்கி போல. கரெக்டா? ஏன்னா 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் வாங்க. ரெண்டு பேதுரு 3:7. இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாய தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. ஓகே, பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் சபை அவங்களுடைய மனம் திரும்புதல் அவங்க எல்லாருமே வரணும் சொல்றது அந்த பாயிண்ட் வரைக்கும் என்ன பண்ணப்பட்டிருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த பூமி வந்து காக்கப்பட்டிருக்கு சொல்லி பாக்குறோம். இதான் 9ஆம் வசனத்துல நம்ம படிக்கிறோம். அன்டில் தேவன் வந்து பேஷண்டா வெயிட் பண்றாரு. இது பொறுமையா காத்திருக்கிறதுக்கு காரணம் என்னதுன்னா சபையின் நிறைவேறுதலுக்காக. ஓகே, அவ பார்க்கும்போது என்னதுன்னா சபை போயிட்ட பிறகு இந்த பூமி வந்து அழிக்கப்படுது முற்றிலுமாய். அதனாலதான் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை என்ன பண்றாரு? அவர்களை என்ன பண்றாரு? தெரிந்து கொள்றாரு சொல்லி போறோம். வானத்தில் ஒரு முனை முதல் கொண்டு மறுமுனை வரைக்கும் என்ன பண்றாங்க? நம்ம தூதர்களை அனுப்புறாராம். அவங்க 4 புறத்துல போய் என்ன பண்றாங்க? சபை மக்களை வந்து மரித்தோரை எழுப்புறாங்க ஃபர்ஸ்ட், பின்பு உயிரோடு இருக்க நாம் மருவமாக்கப்படுவோம். இவ்விதமாய் இயேசு கிறிஸ்துன்னு என்ன பண்ணுவோம்? எப்போதுமே நம்ம காணப்படுவோம் சொல்லி பாக்குறோம். ஓகே, மேல பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்படுறோம் சபை மக்களை. அப்ப எலெக்டட் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் போயிட்ட பிறகு அடுத்து இந்த உப்பு போயிடுச்சுன்னா என்ன ஆயிடுது? உலகத்துக்கு நீங்க உப்பா இருக்கீங்க, உப்பு போயிடுச்சுன்னா என்ன ஆயிடும்? பூமி சாரமற்று போயிடுது. அது எதுக்கு? அக்னியில போறதுக்கு தான் காரணமா இருக்கு சொல்லி பாக்குறோம். அதே மாதிரி என்ன ஆகுது? அக்னினால முற்றிலுமா அழிக்கப்படுது சொல்லி பாக்குறோம். அப்போ பூமியோடைய நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா அழிவை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. இல்லைன்னா வந்து இன்னும் பாவம் பெருகி என்ன பண்ணுது? அதோட நிறைவை நோக்கி போகுது. ஓகே, எப்படி சோதோம் குமாரா அழியுதோ, எப்படி முதலாம் உலகம் வந்து தண்ணினால் அழிக்கப்பட்டதோ அதே போலதான் இந்த உலகமும் போகுது. ஓகேவா? அப்போ இந்த அழிவுக்குரிய உலகம், ஓகே, இந்த மாயமான உலகம், இந்த என்னது இந்த எர்த்தோட கிரியைகள், இந்த உலகத்தின் கிரியைகள் கடந்து போகிறது சொல்லி நம்ம மத்தியிலும் படிக்கிறோம். பவுலும் பாத்தீங்கன்னா வந்து 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்துல சொல்றாரு கடந்து போகிறது. அப்ப பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல வாழ்றவங்க எதுக்காக நம்ம வந்து நாளைய குறிச்சு இந்த பூமிக்குரிய காரியங்களை குறிச்சு நம்ம சிந்திக்கிறவங்களா இருக்கணும் சொல்ற ஒரு பாயிண்ட், ஒரு லாஜிக்கல் பாயிண்ட் நம்ம இங்க பாக்குறது என்னதுன்னா, இந்த உலகத்தின் மக்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ட்ரீம் இல்லைன்னா அமெரிக்கன் ட்ரீம் சொல்லிட்டுதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நான் உலகத்துல வாழணும், சேர்த்து வைக்கணும், உலகத்துல நான் எதிர்காலத்தை நோக்கி இருக்கணும்னு சொல்லிட்டு. ஆனா கிறிஸ்து சொல்றது என்னதுன்னா, பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். ஓகே, எங்கே உங்க பொக்கிஷம் இருக்கோ அங்க உங்கள் இருதயம் இருக்கும். எப்படி சேர்த்து வைக்கிறது? தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அதுதான் முடிஞ்சிச்சு. ஓகே, எல்லாமே உங்களுக்கு இங்க தேவையானதும் தேவன் என்ன பண்ணுவாரு? தராம இருக்க மாட்டார், தருவார். அது கிடைச்சாலும் சரி கிடைக்கலனாலும் சரி கர்த்தருக்கு ஸ்தோத்தரிச்சு தேவனுடைய சித்தத்தை செய்யறதா முக்கியமான நோக்கமா நினைங்க. அதுதான் வந்து பவுல் செஞ்சாரு. ஓகே, அவர் வந்து கிடைச்சது கிடைக்கல, பசியோட இருந்தேன், நான் சந்தோஷம் பயங்கர நிறைவாகவே இருந்தேன் சொல்லி சொல்றாரு. நான் பட்னியில என்னது நான் நிர்வாகத்துல இருந்தேன், நல்லாவும் இருந்தேன் சொல்லி சொல்றாரு. ஓகேவா? அவரு உபத்திரவப்பட்டாரு. அதே நேரத்துல கடைசி அந்த ரோம்ல வந்து பாத்தீங்கன்னா 2 வருஷம் கிட்ட என்ன பண்றாரு? அந்த வாடகை வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா, ஆனா சிறை பண்ற வீட்டுல வந்து தடங்கள் இல்லாதபடிக்கு, சுவிசேஷத்துக்கு தடங்கள் இல்லாதபடிக்கு என்ன பண்ணாராம்? சூப்பரா வந்து அவருடைய வாழ்க்கை இருந்துதான். அதான் வந்து கடைசியில போட்டிருக்கு. சோ அப்படி பாத்தீங்கன்னா தேவன் அதை பார்த்துக்கொள்வார் நம்மளோட வாழ்க்கையை, இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை. நம்ம என்ன செய்ய வேண்டியதுன்னா பிதாவின் சித்தம் செய்யறதுதான் நம்மளுடைய வேலையா இருக்கு, நம்ம அழைப்பு. அதுதான் நம்மளுக்கு தேவன் தெரிந்து கொண்ட ஒரு நோக்கமா இருக்கு சொல்லி பாக்குறோம். அப்ப ஞானஸ்தானத்துக்கு பிறகு இருக்க மக்கள் என்ன ஆயிட்டாங்க சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த பூமியிலிருந்து பிரிக்க எடுக்கப்பட்ட மக்களாயிடுறாங்க. அவ பாத்தீங்கன்னா நம்மளுக்கும் இந்த பூமிக்குரிய மக்களுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அது நம்ம குடும்பத்துல இருந்தே ஆரம்பிக்க சொல்லி பாக்குறோம். ஆனாலும் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, குடும்பத்துல நான் என்ன பண்றேன்? பிரிவினை உண்டாக்க வந்தேன்னு சொல்லி சொல்றாரு. நான் அக்கினியை போட வந்தேன்னு சொல்லி சொல்றாரு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? இதுதான் நம்ம வந்து என்ன பண்றோம்னா, மார்க் 8ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுள் சொல்லி சொல்றதை பாக்குறோம். காஸ்ட் ஆஃப் டிசைபிள்ஸ் சொல்லி பார்க்கும்போது தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன்
ஓகே, இந்த பூமியில எதிர்காலத்தை அவன் செக்யூர் பண்ணணும்னு நினைச்சானா, அவன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த பூமியில செக்யூர் பண்றது தப்பு. இது அனித்தியமான ஒரு உலகம். ஓகே, ஆனா நித்தியமான ஒரு உலகம் வருது, அதை நோக்கி செக்யூர் பண்றது இம்பார்ட்டன்ட். அதுதான் நம்மளுடைய அழைப்புக்கேற்ற செய்கையை நம்ம செய்யறது சொல்லி பாக்குறோம். ஓகே, அப்ப பாத்தீங்கன்னா இந்த அழிவுக்கேற்ற இந்த உலகத்துக்கு யாரெல்லாம் வந்து தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புறானோ அவன் அதை இழந்து போறான்னு சொல்லி பாக்குறோம். ஆனா எவன் ஒருவன் தேவன் ராஜ்யத்துக்காகவும் அவன் நீதிக்காகவும் இல்ல சுவிசேஷத்துக்காகவும் கிறிஸ்துக்காகவும் சாட்சியா இருந்து வாழ்றானோ அவன் வந்து இந்த பூமிக்குரிய ஜீவனை நஷ்டப்படுத்திக் கொள்ளலாம், ஆனா மெய்யான ஜீவனை வந்து அடைகிறவனா இருக்கா சொல்லி பாக்குறோம். இதான் இங்க கிரைஸ்ட் சொல்றாரு. ஓகே, இப்போ இதுல வந்து இப்ப இதுல வந்து இன்னொரு பாயிண்ட் மட்டும் சொல்றேன். எதுனா கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, லூக்கா 14ஆம் அதிகாரத்துல 28ஆம் வசனத்துல சொல்றாரு பாருங்களேன். 14:28 லூக்கா. உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதா இருந்து அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமல் போனால், பார்க்கிறவர்கள் எல்லோரும் இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாமல் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லுதல் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ. அதே போல ஒரு ராஜா வந்து அன்றையும் ஒரு ராஜா மற்றொரு ராஜாவோடு யுத்தம் செய்ய போகிற போது தன்மேல் 20,000 சேவகரோடு வருகிற அவனை தான் 14,000 சேவகரை கொண்டு எதிர்க்க கூடுமோ கூடாதோ என்று முன்பு உட்கார்ந்து ஆலோசனை பண்ணாமல் இருப்பானோ. ஆலோசனை பண்ணானா என்ன பண்ணுவான்? கூடாது என்று கண்டால் மற்றவன் இன்னும் தூரத்தில் இருக்கும் போதே ஸ்தானாதிபதிகளை அனுப்பி சமாதானத்திற்கானவைகளை கேட்டுக்கொள்வானே. கரெக்ட். அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷரா இருக்க மாட்டான். ஓகே, அப்போ நம்ம வெறுத்து விடாவிட்டால் நம்ம சீஷனா இருக்க முடியாது. இப்போ இது வந்து நீங்க பயப்பட தேவையில்லை. இப்ப கிரைஸ்ட் என்ன சொல்றாருன்னா, நீ வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஞானஸ்தானத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி நீ வந்து யோசிக்கணும், நீ ரெடியா, ஓகேவா நீ உள்ள நுழையிறதுக்கு. ஞானஸ்தானம் எடுத்துட்ட பிறகு பேக்கப்பே கிடையாது. ஓகே, பின்னாடி பின்னிட்டு போக முடியாது. ஓகே, முன்னாடி கலப்பையில கை வச்சிட்ட பிறகு பின்னிட்டு போகாத இருப்பதாக சொல்லி பாக்குறோம். அது முன்னாடி யோசிக்கணும். அதான் இங்க சொல்றாரு. அவ பாத்தீங்கன்னா ரெடினா உள்ள நுழையலாம், இல்லைன்னா வேணாம் சொல்றாரு. ஆனா என்ன விஷயம் சொல்லி பாத்தீங்கன்னா, ஆரம்பத்துல நம்மளுக்கு வந்து அந்த அளவு அண்டர்ஸ்டாண்டிங், இந்த ஓவராலா இப்ப இருக்க அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா போதும். தேவனுடைய ஆவி பெற்றவன ஞானஸ்தானம் பெற்றவன தேவன் வந்து என்ன பண்ணுவாரு, சகல சத்தியத்தினாலும் நம்மளை வழிநடத்துவோம் சொல்லி பாக்குறோம். ஓகே, அதனாலதான் அது அந்த தேவனுடைய ஆவி பெறுனதுன்னா சத்தியத்தின் ஆவி சொல்லி பாக்குறோம். ஓகேவா, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் புரிதல் எல்லாத்தையும் கொடுத்து நம்மளை வழிநடத்துவோம் சொல்லி பாக்குறோம். இன்னும் தேவனுக்கு ஏற்றபடி நடக்கிறதுக்கு வந்து தேவன் வந்து கிருபை செய்வார் சொல்லி பாக்குறோம். நம்ம சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதா இருந்தாலும் நமக்குள்ள வந்து அந்த ஜீவ தண்ணீர் வந்து ஊற்றும் ஜீவ தண்ணீர், அந்த சமாரியா ஸ்திரீக்கிட்ட சொன்னார் பாத்தீங்களா, அந்த ஜீவ தண்ணீர் கொடுக்கிறவரா இருக்கா சொல்லி பாக்குறோம். ஓகே, நம்ம ஒன்னே ஒண்ணு மட்டும் செய்யக்கூடாது. என்னதுன்னா, நம்ம இந்த ஓட்டத்தை முடியல சொல்லிட்டு நம்ம பின்னிட்டு போனோம்னா அதெல்லாம் முடிஞ்சிச்சு. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா பின்னிட்டு போயிட்டாங்களாம். ஓகே, தேமத்தியஸ் இந்த உலகத்தின் மேல் ஆசை கொண்டு போயிட்டா சொல்லி பாக்குறோம். அது மாதிரி பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாடுல வந்து பாத்தீங்கன்னா சபை ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பின்னிட்டு போறாங்க. ஈவன் கலாத்தி சபை கூட என்ன ஆயிட்டாங்க, அந்த வகையில இழுப்புண்டார்கள். கொரிந்தி சபை, ஓகே, எபேசு வந்து திட்டுறாரு, ஆதி என்பை விட்டுட்டீங்களே சொல்லிட்டு. ஓகே, டைரக்டா அந்த வெளிப்படுத்தல. சோ ஆனா சில சபைகள் என்ன பண்றாங்க, விசுவாசத்தை காத்துக்கொண்டு நடக்கிறாங்க சொல்லி பாக்குறோம். ஓகே, பெர்கமோ, பிலடெல்பியா சொல்ற சபையெல்லாம் சொல்லி பாக்குறோம். ஓகே, லவோதிக்கேயா சபை இன்னும் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் போயிடுச்சு சொல்லி பாக்குறோம். சோ என்னதுன்னா, நம்ம ஓட்டத்தை நம்ம ஆரம்பிச்ச நம்ம ஞானஸ்தானத்துல நம்ம கடைசி வரைக்கும் போறதுக்கு வந்து நம்ம தேவனிடத்தில் பலத்தை கேட்டு அவரை பிடித்துக் கொள்றவங்களா இருக்கணும். ஓகே, அதனால்தான் நம்ம எப்பயுமே தெளிந்த சிந்தை உள்ளவங்களா இருக்கணும், கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருக்கணும். நம்ம என்ன செய்யறேன், என்ன பண்றேன், எதுக்காக நான் இந்த சபையின் அழைப்புல இருக்கிறேன், எதுக்காக நான் ஃபர்ஸ்ட் கிறிஸ்தவனா இருக்கிறேன், தேவன் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு, நான் இந்த உலகத்துல என்ன பண்ணிட்டு இருக்கேன் சொல்ற எல்லா அண்டர்ஸ்டாண்டிங்கும் நம்மளுக்கு இருக்கணும். ஓகே,
அது எப்படி கிடைக்குது சொல்லி பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இருக்க யாருக்குமே கொடுக்கப்படல. ஓகே, கிறிஸ்தவர்களுக்காகிய அதுவும் இந்த சபை மக்களுக்காகிய நம்மளுக்கு மட்டும் தான் தேவன் கொடுத்திருக்காரு சொல்லி பாக்குறோம். இந்த விஷயங்கள் தெரியறதே நம்மளுக்கு வந்து பாக்கியம் உள்ள மக்களா இருக்கிறோம். ஓகே, நம்ம கிருபை பெற்ற மக்களா இருக்கிறோம். அப்ப இந்த கிருபியை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, வேஸ்ட் பண்ணாதபடிக்கு நம்ம அழைப்புக்கேற்ற தகுதியுள்ள மக்களா இருக்கணும்னு சொல்லி பாக்குறோம். இது நம்ம சொல்ற சுவிசேஷம். ஓகே, இதுக்குள்ள வரதும் வராம இருக்கிறதும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய விருப்பம். ஃபார் எக்ஸாம்பிள், பிலிப்பு வந்து என்ன பண்றாருன்னா அந்த எத்தியோப்பியா மந்திரி போகும்போது அந்த பேரையில அந்த ரதத்துல ஓடி போய் சொல்றாரு, இது வந்து இயேசு கிறிஸ்து பத்தி சொல்றாங்க சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து பத்தி டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்றாரு இந்த சத்தியத்தை. ஓகே, அப்போ போற வழியில என்ன பண்றாங்கன்னா அங்க வந்து ஒரு தண்ணி இருக்கிறத பாக்குறாங்க. அப்ப யார் கேட்கிறா ஞானஸ்தானத்தை பத்தி சொல்லி பாத்தீங்கன்னா எத்தியோப்பிய மந்திரி தான். இங்க தண்ணி இருக்கு, ஞானஸ்தானத்துக்கு என்ன தடை இருக்கு சொல்லி கேட்கிறேன், நானும் இதுல வந்து வரேன் சொல்லிட்டு. அப்போ என்னதுன்னா அதே போலதான் இங்க வந்து ஞானஸ்தானம் கொடுக்கறது வந்து சபையோட கட்டாயம் கிடையாது. இது அந்தந்த இண்டிவிஜுவல்ஸ் தன்னைத்தான் ஆராய்ந்து பார்த்து யோசிச்சு பார்த்து நான் ரெடி, நான் வர்றதுக்கு ரெடி சொல்லி அவங்களே முன்னிட்டு வர்றதுதான் வந்து இந்த காரியம் சொல்லி பாக்குறோம். இந்த தேவன் என்ன பண்றாருன்னா அவங்க இருதயத்துல வந்து பேசி என்ன பண்ணுவாருன்னா, இல்லைன்னா அவங்களுக்கு ஊண்டுதல் கொடுத்து அவங்க வர்றதா இருந்ததுன்னா கண்டிப்பா வருவாங்க. அப்படி இல்லைன்னா வந்து ஸ்டார்டிங்லயே வந்து போயிடுவாங்க சொல்லி பாக்குறோம், இல்லைன்னா அது முன்னாடியே. ஆனா மற்றபடி சுவிசேஷம் சொல்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற சபையோடைய வேலையா இருக்கு சொல்லி பாக்குறோம். அதனாலதான் பவுலன் நம்ம என்ன பார்த்தோம் ஏற்கனவே, என்னை ஞானஸ்தானம் கொடுக்க அனுப்பல, சுவிசேஷம் அறிவிக்கவே அனுப்பிச்சா சொல்லி பாக்குறோம். ஓகே, சாதுரிய ஞானம் இல்லாதபடிக்கு வேதாகமத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதுதான் சொல்ல அமைச்சிருக்கா சொல்லி பாக்குறோம். அதே போலதான் நம்ம இங்க என்ன பண்றோம்னா பார்த்த வசனங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா சுவிசேஷத்தின் காரியங்களை நம்ம தெளிவா சொல்றதுதான் நம்மளுடைய வேலையா இருக்கு. அது நிமித்தம் அது டைரக்டா ஆப்போசிட்டா இருந்தாலும் சரி, எல்லாமே அப்படியே இப்போ முன்னாடி கேட்டதுக்கும் இப்ப கேட்கறதுக்கும் கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, ஓகே, பழைய சபையில கேட்கறதா இருக்கட்டும் அதுக்கும் கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் இருந்தாலும் சரி, இதான் சத்தியம், சொல்றது சொல்லிதான் ஆகணும். ஓகே, அது மூலமா எதிர்ப்பு வரலாம், தூஷிக்கலாம், எல்லாம் வேணா பண்ணலாம். ஆனா வந்து மகிமையில என்ன பண்ணுவாங்க, தேவன் ராஜ்யத்துல இதான் உண்மை சொல்றது வந்து எல்லாரும் தெரிஞ்சுப்பாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்துவோட போதனை எப்படிப்பட்டதா இருந்தது சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல அப்படியே யூதர்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருந்தது. அதே போலதான் இப்பயும் வந்து பாத்தீங்கன்னா அநேக போதனைகள், தப்பான போதனைகள் நடுவுல வந்து இந்த மெய்யான போதனைகள் வந்து பாத்தீங்கன்னா அது அப்படியேதான் ஆப்போசிட்டா தான் இருக்கும். ஆனா வந்து சத்தியத்தோடு பெரிய பண்ணதாங்க என்ன பண்ணாங்க, காரியம் இப்படி உள்ளதா சொல்லி வந்து ஆராய்ந்து பார்த்து அந்த நலமானதை பற்றி கொண்டதுனாலதான் என்ன பண்ண முடிஞ்சது அவங்களால அதிக நற்குணசாலியா இருக்க முடியுதுன்னு சொல்லி பாக்குறோம். தெசலோனியர்கள் காட்டணும் ஏன் சொல்றாங்க சொல்லி பாத்தீங்கன்னா தெசலோனிய மக்கள் வந்து அந்த விசுவாசத்துல பயங்கரமான மக்கள். ஓகே, அதனாலதான் வந்து அடிக்கடி கொரிந்தியர் மக்கள் கிட்ட எழுதுறது கூட பாத்தீங்கன்னா இந்த தெசலோனிய மக்களை பத்தி பவுல் வந்து அதிகமா பேசுவார். ஏன்னா அவங்க வந்து தரித்திரரா இருந்தாலும் அவங்க என்ன பண்ணாங்க, தேவனுடைய ஊழிய காரியங்கள்ல ஐஸ்வர்யன்களா இருக்காங்க சொல்லி பாக்குறோம். சோ அந்த வகையில என்னதுன்னா பெரிய பட்டத்துக்காரங்க என்ன பண்ணாங்க, சத்தியம் உள்ள இப்படி இருக்குதா சொல்லிட்டு ஆராய்ந்து பார்த்து அதை பற்றி கொண்டாங்க சொல்லி போகிறோம். அந்த மாதிரிதான் நம்மளும் வந்து சத்தியத்தின்படி நம்ம கேட்டு நடக்கிற மக்களா இருக்கணும். அதுவும் பாத்தீங்கன்னா தேவனோட தெரிந்து கொள்ளுதல் தான். ஓகே, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தேவனோட தெரிந்து கொள்ளுதல் தான் நம்ம இங்க பாக்குறது. சோ இப்ப நம்ம பார்த்த வரைக்கும் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஞானஸ்தானம் கண்டிப்பா எடுத்துதான் ஆகணும். யாராவது சப்போஸ் சபையின் அழைப்புக்குள்ள வரணும்னா ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறக்கணும். அவங்க பிறந்துட்ட பிறகு என்ன ஆகுது சொல்லி பாத்தீங்கன்னா அவங்க உலகத்தை மறிச்சிட்டாங்க, உலகத்தின்படி அவங்க வாழ முடியாது, பேட்டர்ன் ஆஃப் லைஃப்ல இருந்தே கட் ஆஃப் ஆயிட்டாங்க, உலகத்தின் காரியங்கள்ல இருந்தே கட் ஆஃப் ஆயிட்டாங்க. அப்போ வந்து உலகத்துக்கும் இவங்களுக்கும் பகை கண்டிப்பா இருக்கும். நான் உலகத்துல இருந்து உங்களை பிரித்துட்டேன்னு சொல்ல மாதிரி தேவன் வந்து நம்மளை பிரித்துட்டு சொல்லி பாக்குறோம். நம்பி இனிமேட்டு வாழ்றது தேவன் சுத்தம் செய்யறதுக்காக வாழ்றோம். தேவனுடைய மிகப்பெரிய திட்டத்துக்கு வந்து நம்ம என்ன பண்றோம், நம்ம உடனாளியா இருக்கிறோம் சொல்லி பாக்குறோம். அதனால்தான் பவுல் என்ன பண்றாரு, அந்த சுவிசேஷ காரியங்களையும் சபையின் பக்தி விருத்தி காரியங்களையும் போக்கஸ் பண்றாரு சொல்லி பாக்குறோம். அதே மாதிரிதான் தீமோத்தேயுக்கு என்ன சொல்றாரு, தெளிந்த மனதுள்ளவனா இரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. நானும் என்ன பண்ணேன், என் ஊழியத்தை நிறைவேற்றி விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், எனக்காக ஜீவனிடம் வைக்கப்பட்டிருக்கு சொல்லி சொல்றாரு. சோ இதான் சபையின் அழைப்பு சொல்லி பாக்குறோம். ஓகே, இதோட முடியுது. இதான் கேள்விகள் இருக்கா? ஓகேப்பா. சோ சிங்கராஜ் அங்கிள் அவங்க இன்னும் வரல அங்கிள். ஓகேப்பா, இந்த கடைசி செஷன் வந்து கேட்க சொல்லுப்பா ரெக்கார்டிங். கண்டிப்பா நான் கேட்க சொல்றேன். ஓகேப்பா, சரி. சோ நாளைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா சபையின் அழைப்பு பார்ட் 2.
அதுல வந்து என்னதுன்னா இந்த ஜீவனுக்கு போரும் வழி வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 10 காரியங்கள் இருக்கு. அந்த 10 காரியங்கள்ல ஃபர்ஸ்ட் 5 காரியங்கள் நம்ம பார்க்க போறோம். அடுத்த 5 காரியங்கள் அடுத்த மண்டே பார்க்க போறோம். ஓகே, அது ஃபாஸ்டா முடிஞ்சிடும். 2-3 கிளாஸ்ல வந்து அது முடிஞ்சிடும். அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் மரணம் சொல்ற டாபிக், அதான் 9th கிளாஸ். அப்புறம் 10th கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் டாக்டர்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமா அது எதுல வந்து இப்ப நம்ம பார்த்த காரியங்கள்லாம் அடங்குன்னு சொல்லிட்டு நம்ம எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 1-2 வந்து முழுமையா பார்க்க போறோம். ஓகே, இதான்ப்பா. இது இந்த கிளாஸ் மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா 10 கிளாஸ் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்டானது. இதுல தெளிவறிஞ்சாதான் நம்ம சபைனா என்னன்னு தெரிஞ்சு நம்ம இந்த ஓட்டத்துல வந்து கரெக்டா ஓட முடியும். அதுல கடைசியா இப்ப பார்த்ததுதான் வந்து பாத்தீங்கன்னா ஞானஸ்தானம். ஞானஸ்தானம்னா என்னது, நம்ம என்ன பிரித்திருக்கப்பட்ட மக்களா இருக்கிறோம், இனி நம்ம வாழ்றது எப்படி வாழணும். ஓகே, இதுக்கு நம்ம ரெடியா நம்ம ஆராய்ந்து பார்த்து தேவனுக்கு நம்ம வேண்டிட்டு நம்ம ஓகேனா அவங்க இண்டிவிஜுவல்ஸ் வந்து ஞானஸ்தானம் பெற்று உள்ள வந்துட்ட பிறகு அவங்க வாழ்ற வாழ்க்கையும் மாற்றப்பட்ட புதிய வாழ்க்கையா இருக்கணும். புதிய சிஸ்டியை நம்ம வந்து மாற்றப்பட்டிருக்கோம். அதுதான். ஓகே, இதோட நம்ம முடிக்கலாம். இப்போ எந்த கொஸ்டின் இல்லைன்னா இப்போ அப்போ அதுக்கு முன்னாடி எல்லாம் ஞானஸ்தானம் எடுத்திருப்பாங்களே, அந்த இதெல்லாம் அப்போ அத புரியாம எடுத்திருப்பாங்க இல்லையா? ஆமா, அது வந்து யோவான் ஸ்தானகர் கொடுத்த ஞானஸ்தானம் மாதிரி தான். அதனாலதான் பவுல் என்ன சொல்றாருன்னா, திருப்பி ஞானஸ்தானம் கொடுத்து அவங்கள வந்து பரிசுத்தாவினால வந்து கைகளை வச்சு இது பண்றாரு சொல்லி கொடுக்குறோம். ஓகே, இயேசு கிறிஸ்து நாமத்துல வந்து திருப்பி ஞானஸ்தானம் பெறாங்க. ஓகே, அப்ப அவங்களும் ராஜ்யத்துலதான் வருவாங்க இல்லையா? அவங்களுக்கு பரம அழைப்பு இருக்குமா? அவங்களுக்கு இருக்காதுல்ல. அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம நம்ம எடுக்கிறது எதுவுமே வந்து அது கணக்குல கிடையாது. அதனாலதான் வந்து தெளிந்த புத்தி உள்ளவங்களாய் இருங்கள் சொல்லி சொல்றதே அதான் காரணம். ஓகே, ஞானம் பெற்று ஸ்தானம் பெறுங்கள் சொல்றதுதான் அர்த்தமே. குழந்தை ஞானஸ்தானம் கிடையாது சொல்றது எதுக்காக? குழந்தைக்கு ஒண்ணுமே தெரியாது ஞானஸ்தானம்னாலே. புரியுதா? ஓகே, சரிப்பா. சோ இன்னைக்கு ஆனது நீங்க ஜெபம் பண்றீங்க இன்னைக்கு. ஓகே ஓகே ஓகே. எங்களை நேசிக்கிற பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றிப்பா. இந்த வேலையுமாக கூட அமீனப்பா ஞானஸ்தான காரியங்களுக்கு நாங்கள் பார்த்தோம். அமீனப்பா சபையின் அழைப்பு யார் யாருக்கெல்லாம் இருக்கிறது என்று நாங்கள் பார்த்தோம் அப்பா. அமீனப்பா பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாக எங்களை தேர்ந்தெடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அமீனப்பா இது போல அநேக காரியங்களை நாங்கள் செய்ய சுவிசேஷத்துக்கு பங்காளியாக எங்களை நீ தேர்ந்தெடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி 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 செலுத்துகிறோம் அப்பா. அமீனப்பா நாங்கள் பாவத்தை எதிர்கொண்டு ஓடாமல் அமீனப்பா நாங்கள் சுவிசேஷத்துக்காக ஓட, அமீனப்பா எங்களோட அழைப்புக்காக நாங்கள் ஓட, உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்ற இந்த பூமியில் நாங்கள் ஸ்தாபிக்கப்பட்டதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்திக்கிறோம். நீர் எங்களை அழைத்திருக்கிறீர். அந்த அழைப்புக்கான ஓட்டத்தை நாங்கள் ஓட நீங்க உதவி பண்ணுங்கப்பா. அப்பா ஒவ்வொரு காரியத்திலும் எங்களை எடுத்து பயன்படுத்துங்க. நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று எடுத்து எங்களுக்கு சொல்லித்தாங்கப்பா. அப்பா இந்த உலகத்தில் அப்பா நாங்கள் எங்க ஜீவனை அப்பா கிறிஸ்துவுக்காகவும் சுவிசேஷத்திற்காகவும் இந்த உலகத்தில் இழக்க ஒரு நாளும் தயங்காதபடிக்கு இருக்க நீங்க உதவி பண்ணுங்கப்பா. அப்பா நாங்கள் எங்களுக்கு என்ன கஷ்டங்கள் வந்தாலும், எங்களுக்கு எந்த நினைவுகள் வந்தாலும் அப்பா எனக்கு நீர் இருக்கிறீர். அப்பா கிறிஸ்து மூலமாக எனக்கு கிடைத்த அப்பா அந்த ஞானஸ்தானத்தின் ஓட்டம் எனக்கு இருக்கிறது. அப்பா எனக்கு பெரிய பொக்கிஷம் இருக்கிறது என்று அதை கொண்டு நான் நினைத்து வாழ நீங்க உதவி பண்ணுங்க ராஜா. அப்பா இந்த உலகத்தில் நாங்கள் பரதேசிகளாக இருக்கிறோம் ராஜா. அப்பா நாங்களும் பரலோகவாசிகளாக இருக்கிறோம் ராஜா. அப்பா இவ்வளவு பெரிய காரியங்களை எடுத்து வைத்தவரையும் பற்றி ராஜா. ஞானஸ்தானம் என்னவென்று நாங்கள் அறிந்து கொண்டோம். இது போல அநேக காரியங்களை நாங்கள் தெரிந்து கொள்ள நீங்க உதவி பண்ணுங்க ராஜா. அப்பா இது வரைக்கும் நாங்கள் எடுத்த ஞானஸ்தானமாக இருக்கட்டும். அப்பா இனி நாங்கள் உண்மையாக சத்தியம் என்ன என்று தெரிந்து கொண்டு அப்பா ஸ்தானங்களுக்கு அடுத்த ஞானஸ்தானம் ஸ்தானங்களுக்கு அடுத்த இது தெரிஞ்சு கொண்டு ராஜா. அப்பா அதன்படி நாங்கள் நடக்க நீங்க உதவி பண்ணுங்க ராஜா. ஞானம் பெற்று இருக்கிறோம். அடுத்த ஸ்தானம் பெறதுக்கான நீங்க உதவி பண்ணுங்க. அப்பா எல்லா காரியத்தையும் சுதந்திரமாக உமக்காக செய்ய உதவி பண்ணுங்க. இது யாவையும் இயேசு கிறிஸ்து மூலமாக செலுத்தும் நல்ல பிதாவே. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் ஒருபோதும் மறவாது. ஆமென். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Okay. Thank you. பார்க்கலாம்.